எல்லாம் வல்ல ஆண்டவராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணையாலே வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அன்பர்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கி இன்றைய நாள் சிந்தனையை தொடர்ந்து இந்த நிலையத்தில் வள்ளல் பெருமானை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் திருவொற்றியூர் பதிகங்கள் நமக்கு சிந்தனைக்கு அமைகின்றன. நம்முடைய கண்ணியப்பாடிகளாருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய அருளாசியோடு நம்முடைய சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொன்னது போல சித்திரை மாதத்து பௌர்ணமியினுடைய தொடக்க நாள் நமக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக சித்திரை பௌர்ணமி வந்தால் ஒரு ஞான விளக்கம் என்பதாக நம்முடைய தமிழகத்தில் சித்ரா பௌர்ணமியை நம்முடைய அருளாளர்கள் சித்தர்களுக்கு உரிய ஒரு பௌர்ணமியாக அமைக்கிறார்கள். அடுத்து வருகிற வைகாசி விசாக பௌர்ணமி புத்தர் ஞானம் பெற்றதாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் சித்திரை மாதத்து பௌர்ணமி என்பது உச்சியிலே இருக்கின்ற, அதாவது சூரியன் உச்சத்தில் இருக்கிற காலத்தில் சந்திரன் உச்சத்துக்கு ரிஷபத்துக்கு வருகிற ஒரு பௌர்ணமி தான் உயர்ந்த பௌர்ணமி என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன. அதாவது ஜோதிடம் விளக்கம் எழுதுபவர்களை கேட்டால் இந்த வருகிற சித்திரை இன்றைய பௌர்ணமியும் பௌர்ணமியை விட அந்த சந்திரன் உச்சம் சூரியன் உச்சம் இன்றைய நாளிலேயே தொடங்குகிறது. இதற்கு பிறகு அடுத்து வருகிற பௌர்ணமி என்ன இருந்தாலும் கொஞ்சம் சாய்வு அடுத்த ரிஷபத்திற்கு போகிற காலம் வந்துவிடும். ஏன்னா இன்னைக்கு கடைசி நாள். இன்று பௌர்ணமி இருக்கிறது, நாளை காலை வரை பௌர்ணமி இருக்கிறது. அதனால அடுத்த மாதத்துல அந்த பாதி பௌர்ணமி அடுத்த மாதத்துக்கு போயிடும், வைகாசிக்கு போயிடும். அதனால இந்த பௌர்ணமி இந்த இரண்டு பேருடைய உச்சத்தில் நமக்கு ஒரு சிறப்பான பௌர்ணமியாக இருக்கிறது. அதே சமயத்தில் இது பங்குனியை சார்ந்த பௌர்ணமியாகவும் இருக்கிறது. ஏன்னா பங்குனி உத்திரத்தை தொடர்ந்து வருகிற இந்த பங்குனி உத்திரத்துக்கு பங்குனி மாதம் முழுக்க மற்ற நட்சத்திரங்கள் வருகிற அமைப்பில் இணைந்த ஒரு பௌர்ணமி பங்குனியோடு கூடிய அனுபவத்தையும் நமக்கு இது தருகிறது. இந்த சித்திரை நமக்கு இந்த இடத்திலே நிர்வாகம் செய்வதற்கு வாய்ப்பை தந்த அவர்களுடைய அருளாசி நமக்கு இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய தலைநாளில் அமைகிறது. ஏனென்றால் பௌர்ணமி ஒரு 2 நாள் ஒரு நாள் தள்ளி வந்தால் கூட சித்திரை முதல் நாள் என்று நான் உங்களை சந்தித்திருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு வாய்ப்பு தான். நமக்கு எல்லோருக்குமாக இவர்கள் இந்த இடத்தில் நாங்கள் இன்னைக்கு பாம்பசாமி கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா நான் போகலை. நேற்று போய் வந்தாச்சு. சரி, நேற்று அவருடைய உபதேச நாள். அதாவது சுவாமிகள் உபதேசம் பெற்று பிறப்பன் வளர்ச்சியில் தவம் இருந்து அந்த வெளிவந்ததை கொண்டாடுகிற விழா அந்த பங்குனி உத்திரம் நேற்று அது சிறப்பாக அமைந்தது. அதிலேயும் கூட நான் சொன்னது, அங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியும், பாம்பன் சுவாமிகளுடைய ஆலயத்தில் வள்ளலார் பெயரை யாரும் சொல்ல பயப்படுவார்கள். ஆனால் வள்ளலாரை வைத்தே பாம்பன் சாமிகள் பேசுவது என்பதாக நான் வைத்திருக்கிறேன். நேற்று எடுத்த உடனே சொன்னது மகாதேஜோ மண்டலம் என்று சொன்னால் அருட்பெருஞ்சோதி என்று நான் சொன்னேன். அவர்களுக்கு திகைப்பு ஆகிவிட்டது. ஏன்னா மகாதேஜோங்கிறதும் அருட்பெருஞ்சோதி. தேஜோன்னா சுடர். சாமி வள்ளல் பெருமான் ஜோதினா நாம நெருப்பு மாதிரி அனுபவிக்க சொல்லலை. அதோட உண்மை அர்த்தம் தெரிஞ்சுன்னா அது பிரகாசம் அப்படின்னு பாம்பசாமிகள் மகா தேஜோன்னு இருக்காரு.
ஏன் அப்படி வச்சாருங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் அங்கே சொன்னேன். என்ன காரணம்னா, மெய்கண்டார் பிறந்தப்ப ஒரு வடமொழியில் அவங்க ஆசிரியர் பேர் வச்சார். அவங்க அப்பாவுக்கு ஆசிரியர், மெய்கண்டாருக்கு ஆசிரியர் இல்லை. சகலாகம பண்டிதர் வந்து இவருக்கு விவேதவன பெருமாள்னு வடமொழியில் பேர் வைக்கிறார். ஆனால் பரஞ்சோதி இறங்கி தன்னோட குருநாதருடைய வடமொழி பேரை தமிழில் வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பன் சாமி வடமொழி ரீதியாக நாம் தத்துவத்தை இந்த நிலைநாட்டில் உலகத்தில் சொன்னால் வள்ளலார் பெருமானுடைய வேலையெல்லாம் வீணா போயிடுதுன்னு அவருக்கு தெரியும். வரலாற்றில் உண்மை என்னன்னா, பாம்பனார் வேற வள்ளலார் வேற சிந்திக்க கூடாதுன்றதுக்கு நேற்று நான் சொன்னது, நேற்று 1 மணி நேரம் தான் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வாங்கி கேட்டு பார்க்கலாம். எதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கடவுள்னு ஒருத்தந்தான் இருக்கிறான், அதை இவங்கெல்லாம் தயார் பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு அனுப்புகிறான், அல்லது வர்றவங்கள நல்லவங்கள தேர்ந்தெடுத்து சமுதாயத்துக்கு பயன்படுத்துகிறான். அவன் அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரியே ஒரு வேலையை பார்ப்பான். அவன் நம்மள மாதிரி. அதனால அவனை போய் வச்சுக்கிட்டு வள்ளலார் வேற, இவர் பாம்பன்சாமி வேற, வள்ளலார் தனியாக பிறந்தவர், அவரெல்லாம் அவர் தனி சொன்னார், நம்ம தனியாக சொன்னாருங்கிறதுனா அது தனித்தன்மை நான் தான் சொல்லணுமே தவிர, அவர் தனியாக ஒரு வழி போட்டார், தனியாக ஒரு ரூட்டு போட்டார் அப்படின்லாம் நீங்கள் ஒரு தனியாக பண்ணிட்டு அது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும். அதுதான் நான் சொன்னேன். வள்ளலார் வந்து 100 வருஷம் 90 வருஷத்துக்கு குறையாம 1823 வள்ளலார் அவதரிக்கிறார். 1923 தான் பாம்பன்சாமிக்கு காலில் அடிப்படுது. 100 வருஷம். ஏன் அவருக்கு காலில் அடிப்படுதுங்கிறதுக்கு நுட்பம் வேற, அது எல்லாத்தையும் விரிவாக நான் சொல்ல முடியாது. ஆனால் அது எனக்கு தெரியும் ஏன் அடிப்பட்டது அவருக்கு. எனக்கு அது வினையெல்லாம் கிடையாது, அது ஒரு ஞானம். ஏன்னா அவருக்கு வினையெல்லாம் முடிஞ்சுதான் பெருமான் பிறப்பு நலத்து தவத்துக்கு பிறகு வினையெல்லாம் கிடையாது அவருக்கு. அது ஒரு ஞானத்துக்காக அந்த நிகழ்ச்சியை பெருமான் ஏற்பாடு பண்றான். அது இப்போ அந்த அளவுக்கு ஆரோக்கியமான மனநிலையெல்லாம் இப்போ நமக்கு வராது. அது தனியாக பேசுகிற விஷயம். அதாவது அது என்ன உண்மை அப்படிங்கிறது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 வருஷ காலத்தில் என்ன குறை நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஞான சம்பந்தர் முதல்ல ஒரு விளக்கம் கொடுக்குறாரு உலகத்துக்கு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு? நான் வந்து கவுண்டின் எண் அந்தனன் தான், எனக்கு வேதம் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், வேதத்தை நீங்கள் இப்படி புரிஞ்சிங்கப்பா, இருமையும் ஒருமையும், ஒருமையும் பெருமையும் பதில் சொல்லுங்க. நான் தான் கடவுள், கடவுளை நானும் ஒன்றுன்னு சொல்லாதீங்க. கடவுளும் நானும் இருமை, இது ஒருமையா சேர்ந்து அனுபவிக்கிறதா அதுக்கு வேதத்துக்கு முடிவு சொல்லணும். நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ண தகுதி உடைய சகாப்தத்தை தொடங்கிய பெருமைக்குரிய ஒரே தலைவன் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் சொன்னதுதான் மெய்மொழி பொருள். அதுதான் திருக்கடை காப்பதனால் சொன்னார்னு வள்ளல் பெருமான் கொடுக்குற வாக்கு மூலம். வள்ளல் பெருமான் நேற்றுலாம் நீங்க அங்க வராதுனால நீங்க உங்களுக்கு அது தேவை தானே. நீங்களும் பாம்பன்சாமினா யாரு, திருஞான சம்பந்தர்னா யாருன்னு அதுக்குள்ளேயும் போகணும்ல. அதனால உங்களுக்கும் அது தேவை. எனக்கு நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, சொற்பொழிவு பண்ற ஆள் இல்லை, நாம வந்து உண்மையை பேசுறாரு, சொற்பொழிவாளர் கிடையாது. நல்லா நாம வச்சுக்கிறது. ஆமா, நான் வந்து இந்த கதை பேசிட்டு அந்த சொற்பொழிவாளர் கூட்டத்துல வரல நான். அதனால தான் தைரியமா சண்டை போட்டுட்டு வரணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் காசே வாங்க வாங்கிட்டாங்க பாம்பன்சாமி நிச்சயம். ஏன்னா காசு வாங்கிட்டு அந்த சண்டை போட முடியாது எல்லாரும். அவங்க சொற்பொழி போயான்னு போயிட்டே இருக்கும். நமக்கு ஒன்று விடு இல்லை கேளு, அது தேவையில்லை. நடுவில் நமக்கு பிஸ்னஸ் தேவையில்லை, தெளிவாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம தைரியமாக சொல்கிறது. அதுக்கு நேற்று அனௌன்ஸ் சொல்லிட்டாங்க, எந்த சொற்பொழிவாளர் வேணால் கூப்பிடுவோம், உலகம் போக்கு இருந்தாலும் கூப்பிடுவோம், அறிஞர்கள் சொல்கிறாங்களா அவங்களையும் கூப்பிடுவோம், இல்லை எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பெரிய வித்வான்கள் சித்தாந்தத்தில் தமிழில் சொல்லுங்களோ கூப்பிடுவாங்க. நான் பேச தயாராக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பண்ணணும். ஒரு நல்ல ஏசி ஆளில் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போடுங்க, எனக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க, அப்போ தான் நான் வருவேன். ஏன்னா அவ்வளோ தகுதி வாய்ந்த விஷயம் அது. ரொம்ப நாம் இப்போ நமக்குள்ளே பேசுறது, நாம் அதுக்கான தகுதி என்னென்னா, அன்பு பெருமான உண்மையாக நேசிக்கிறோம். நாம் என்ன உண்மையை ஒன்றாலும் பேசிக்கலாம். அதுக்கு முட்டா பசங்களுக்கு பேசணும்னா நமக்கு நாம் வந்து முட்டாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நமக்கு தகுதி இருக்குது, இந்த இடம் நமக்கு தயார் பண்ணுறது எல்லாம் இருக்குது. அறிவாளிகள் பேர் இருக்கிற முட்டாளங்கள்லாம் பேசணும்னா காசு வாங்கி தான் பேசணும், வேறு வழி கிடையாது நமக்கு அப்படின்னு நான் நேற்று அது சொல்லலை. நான் இது வரைக்கும் சொன்னேன், இன்னும் கேட்கக்கூடாது, என்ன நான் தான் மீட் பண்ண தயாராக இருக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னா, நரகத்தியமாக போய் நீங்கள் யாரையாவது கேட்டிங்கன்னா பேரை சொல்லுவேன் நான். ஒரு சிலரை போய் கேட்டிங்கன்னா, அவராப்பா அவர் ஏதோ போனார், உங்களுக்கு தெரியும், மறைமலடிகள் தெரியும்ல, உலகத்திலேயே பெரிய அக்கப்போர் அந்த மறைமலடிகள் தான். பொய்ய
களவாணின்லாம் நீங்க என்ன பேர்ல வேணாலும் திட்டலாம். அவர் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வள்ளலாறு அறகுறையா செத்துட்டாரு, அவர் ஏற்றி தாம்பூர் வச்சுனாங்க, நான் பார்த்தவங்க எழுதின ஒரே ஆள் அந்த ஆள் தான். நீ அவன் இவன் திட்டினா கூட சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு தெரியல, அது தெரியாதா? நான் நோட்டீஸ் தான் தயார் பண்ணிட்டேன். அவருக்கு இல்லை, அவர் பேரன் அந்த புக்கில் இப்போ ரீசெண்டாக என்ன கேஸ் போடும்போது ரீசெண்டாக வந்தது கேட்குறான். இப்போ ரீபப்ளிஷ் வந்துச்சு மறைமொழிகள் வரலாறு, அதில் அது ஒரு பக்கத்துக்கு அது நியூஸ் இருக்குது. அது மறைமொழி டைரியில் எழுதினதை அவர் வரலாறுல எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியும் அவங்க. இப்போ இருபத்தி பேசுக்கு முன்னாடி இது பேசிக்குவோம். இதெல்லாம் தெரியாது. நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ இந்த சபையில் நாம் இருந்தீங்கன்னா போயிடும். தெரியாதா உங்களுக்கு? அவரை கேட்குறேன், தெரியுமா தெரியாதா? அது கலைஞர் நேரம் அனௌன்ஸ் பண்ணி வள்ளலார் செத்துட்டு தான் உண்மன் கலைஞர்லாம் சொன்னதுக்கு இவர் தான் காரணம். இந்த அரசியலுக்காக இருந்தாலும் சைவத்துக்கும் பண்ணல, சன்மார்க்கத்துக்கும் பண்ணல, அரசியல் பண்ண ஒரே ஆளு, அரசியல்வாதி மாதிரியே இருந்த ஒரு ஆளு மறைமொழிகள். அது ஏன் உங்ககிட்ட நான் தைரியமா பேசுறேன்னு கேட்டா, சைவ சித்தாந்த கூட்டத்தில் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பேசணும். அவர் பெருமண்டத்துக்கு நோட்டீஸ் சேர்த்தா போகுது. ஏன்னா சைவ சித்தாந்த பெருமண்டத்தை அவர் தோற்று வச்சுன்னு எழுதுறாரு, அதுவும் பொய்யின்றது. அது அதுக்கு தான் சொல்ல வரணும். இந்த 2 பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்து தயார் பண்ணிட்டு வக்கீல் நம்ம லேட் பண்ணிட்டு இருக்காரு. லேட்டாக அது முடிஞ்சிருக்கும் அந்த வேலை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னும் ஏன் கோபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு என்ன தெரியும்? நீ இன்னமும் சன்மார்க்கம், ஆதி, வெங்காயம் எல்லாத்தையும் எழுதிருக்க சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா வள்ளலார் விஷயத்துல அவர் அறவுரையா போயிட்டாரு, சாஸ்திரம் எழுதுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டாரு, ஏற்றி சாம்புல ஒரு இதுல குருவில வச்சுனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு. இவரு என்ன ரெக்கார்டு கொடுக்கறதுக்கு இவரு என்ன வேலை இருந்தாலும் அந்த டைரி எழுதி வச்சு அதை இன்னைக்கு முக்கான்றது. அதை தான் திராவிடர் கழகம் உலக புறா எடுத்து சொல்லி அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பேசுறது கடவுள்லாம் இல்லைன்றதுக்கும் அவங்க பேசுறாங்க. மீட்டிங்ல பேசி நீங்க கேட்டது இல்லையா? இதுதான் அதோட உண்மை. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அது தியோசபிக்கல் சொசைட்டி தோட்டது அவங்க சொன்னதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம வள்ளலாருடைய வரலாற்றுக்குள்ள ஓரநடையெல்லாம் போட்டிருக்காரு, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா மறைமொழிகள் இப்படி எழுதுறத நம்ம நேரா இப்ப கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் அதை நம்ம கவுண்டர் அவர் பொய் பேசுறதுங்கிறது எனக்கு தெரியும். யாரு இப்போ மறைமொழிகள்ங்கிற ஒரு ஆளு நாவல்லாம் எழுதுகிறாரு. அந்த நாவல்லாம் பெரிய அளவுல இங்க பாராட்டிக்கினாங்க அந்த காலத்துல. கோயிலாம்பால், குமுதினி இதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் இந்த விஷயம் என்ன கண்டுபிடிச்சார், இந்த கைலாச பையன் இலங்கையில ஒரு பெரிய அறிஞர், அவங்களாம் கம்யூனிஸ்ட். அவர் என்ன பண்றாரு, தமிழ் நாவல் இலக்கியம் ஒரு நூல் எழுதி அதுல மறைமொழிகள் எவ்வளவு மோசமானாலும் அவர் இங்கிலீஷ்ல தான் எழுதுவாரு டைரியில கூட. தமிழ்ங்கிறது அவருக்கு உண்மையிலேயே அரசியலுக்கு தான் அவர் ஒரிஜினல் நல்ல தமிழ் ஆரோக்கிய சிந்தனை உள்ளவர் இல்லைன்றதையும், ஆங்கில நூல் நாவல்கள்ல மட்டமா வந்த குப்பையை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாரே தவிர தமிழர்களுக்கான ஒரு பெரிய நல்ல நாவல்களை எல்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணலங்கிறதையும் முகத்தை கிழிச்சிருப்பார். கைலாசம் பெரிய அறிஞர். அவருக்கு அப்புறம் யாரும் பெரிய ஆராய்ச்சியாளர் இலங்கையில இருந்தோ தமிழ்நாட்டில் இருந்தோ வரல, அந்த அளவுக்கு பெரிய அறிவாளி, கம்யூனிஸ்ட் வாரி. அவர் அதுல அந்த பகுதியை கிழிச்சார், இலக்கிய பகுதியை. அதுக்கப்புறம் நம்ம மறைமொழிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, சோமசுந்தர நாயகர் தான் அவரை வளர்க்கிறார். மறைமொழிகளை பெரிய அளவுக்கு சித்தாந்தத்துக்கு வளர்க்கறது அவர் தான். மறைமொழிகள் தொடக்க கால நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மாதிரி அந்த எழுத்துலையே போட்டிருக்கோம். எனக்கு சைவ சித்தாந்தத்தை ஊட்டியவரும் என்னை பிள்ளையாக பாவித்து வளர்த்தவரும் அவரால் தான் நான் சைவ சித்தாந்தத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னா ஒரு பக்கத்துக்கு எழுதி சோமசுந்தர நாயகருக்கு இது காணிச்சுன்னு எல்லா பக்கத்துலையும் இருக்கும். அவருக்கு அஞ்சலி செலுத்துறது ஒரு பக்கம் அட்டப்படத்தை தாண்டி 4 பக்கத்துக்குள்ள இதை ஒரு பக்கத்துக்கு போடுவார். யாரு? மறைமொழிகள். ஆனா அவர் காலத்துல அவர்கிட்ட சோமசுந்தர நாயகருடைய இந்த 100 புக்குக்கு மேல இருந்த ஒரு புக்கையும் பதிப்பிக்கல, ஒரு புக்கையும் அவர் லைப்ரரி பார்க்கல. மாதியார்னு சொல்ற ஒரு ஆள், புரியுதா உங்களுக்கு? அவர் தான் வளர்த்தார். நான் இப்ப சைவ சித்தாந்தத்தை தொடங்க போறேன். இப்போ அவரோட நூலை ஒன்ன கூட ரீபப்ளிஷ் பண்ணல. ஜெய நல்லசாமி பிள்ளை எழுதுறாரு சித்தாந்த தீபிகாவில். மறைமொழிகளுக்கு நம்ம சோமசுந்தர நாயருடைய நூல்கள்லாம் ரீபிரிண்ட் ஆகுது. இப்போ 1910 ரீபிரிண்ட் 2வது பப்ளிஷ் ஆகுது. நீங்க யாராவது வாங்கிக்கலாம், அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாரு. யாரு? சோமசுந்தர நாயகரோட நூல்களை பற்றி ஜே.எம். நல்லசாமி பிள்ளை. ஜே.எம். நல்லசாமி பிள்ளை சோமசுந்தர நாயகர் மறைஞ்ச உடனே மெட்ராஸ்ல இருந்த சைவ சித்தாந்தத்துல எல்லாம் இவர் ஏதோ வரலாற்றுல சரியா வரல, இவரை எல்லாரும் ஒதுக்குறாங்க. அந்த சைவ சோமசுந்தர நாயகர் குரூப்ல இருக்கிறவங்க இந்த முல்லா சாஹிப், சிவனடியார் கூட்டம் இதெல்லாம் துரத்துது இவரை. அதனாலதான் சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்குள்ள ஒழிஞ்சு இவருடைய இதை சைவ சித்தாந்த பெருமன்ற இதை நடத்துறாரு கொஞ்ச நாளைக்கு.
சைவ சித்தாந்த பெருமடத்துன்னு வெளியே வந்து பொதுநிலை கழகம்னு சன்மார்க்கம் ஆரம்பிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் பண்றாருல்ல. ஆனா இதுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு கொள்கையை வழி நடத்துகிற மெத்தடாலஜி இருக்காரு. ஒண்ணு சோமசுந்தர நாயர் போலியும் போடல, சித்தாந்தத்தையும் ஒழுங்கா இயக்கப்படுத்தல, இந்திக்குள்ளேயும் தனித்தமிழ்க்குள்ளேயும் போய் அரசியல்வாதிகள் கிட்ட நான் தஞ்சம் போந்துகிட்டு இவர் புகழ் அடைஞ்சு இன்னைக்கு வந்து லாபம் அடைஞ்சாங்களே தவிர அது என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா இவர் ஏதோ தப்பு தண்டா பண்ணி எல்லாரும் இவரை தோற்சிருக்கிறாங்கிறது தெரியும். ஏன்னா எதுக்குள்ளேயும் இவர் மிங்கில் ஆகல, யாரு எந்த இயக்கத்துக்குள்ளேயும் இவரு கலக்கிற. ஆனா டைரிக்குள்ள நல்லசாமி பிள்ளை திட்டதை வழக்கமா வச்சிருக்காரு. இந்த ட்ரங்கன் வந்து போனான், யார் குடிகாரன் வந்து போனான் அப்படின்னா எழுதுனதை பற்றி எனக்கு கனடாவில் இருக்கிற ஒரு பேராசிரியர் அவர் மறைமொழிகள் ஆராய்ச்சி பண்ணவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அப்புறம் லைப்ரரி மறைமொழிகள் டைரியும் வந்திருக்குது. அது நமக்கு இப்போ கிடைக்காது, அது வந்தது அது இப்போ நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க துவகா பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த மறைமொழிகள் வரலாறு மட்டும் அவர் பேரை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அவங்க பையன் எழுதுனது. அதுக்குள்ள வள்ளலாரை பத்தி இந்த செய்தி ஒரு பக்கத்துக்கு குறையாம இருக்குது. இதை மெனக்கட்டி இவர் ஏன் எழுதணும்? சரி, இது ஒரு பக்கம் நிறுத்திட்டேன்னா இன்னொரு வரலாறு சொல்றேன் பாருங்க. சைவ சித்தாந்த பெருமன்றத்தை ஞானசாமிகள் கடலூர்ல இருந்துக்கிட்டு சில பேரை வச்சு தொடங்குறார். பொன்னுசாமி அப்படின்னு ஒரு ஆள் முக்கியமாக. செயலாளர் இந்த மாதிரி தான் பதவி கொடுக்குறாங்க. தலைவர்னு யாருக்கும் பதவி கொடுக்கல தொடக்கத்துல. ஏன்னா இப்போ மரபு ரீதியா மடாதிபதியே இப்ப நம்ம வள்ளல் பெருமான தலைவர் சொல்றோம்ல, இங்க வந்து அந்த மாதிரி இப்ப பாமசாமி ஏரியாவை நான் தான் கேட்டேன், ஏன்டா தலைவர்னா பாமசாமி தான் இருக்கணும், அடுத்தவங்களாம் தலைவர் நீங்க போட்டுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட போடக்கூடாதுல்ல. அது மாதிரி நான் கேட்டேன். அப்புறம் செயலாளர் போட்டுக்கோ, எதுனா போட்டுக்கோ, ஆனா நான் தான் தலைவருக்கு போறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதாங்க அப்படின்னு நம்ம ஒரு தடவை கேட்டாரு. இது எதுக்கு சொல்ல வரனா, அந்த மாதிரி அவர் ஒரு 2 வருஷத்துக்கு குறையாம அவர் யாரையும் தலைவர்னு போடாம சைவ சித்தாந்த பெருமாட்டம் நடந்திருக்கு. இதுக்கு கொஞ்ச நாள் மேனேஜரா கூப்பிட்டு இந்த சைவ சித்தாந்த பெருமாண்டோட சொற்பொழிவை நீங்க அங்கங்க பேசுங்க அப்படின்னு மறைமொழியில கூப்பிட்டு பேச வச்சுக்கிறாங்க. அது மேனேஜர்னா தெரியல, காரிய தரிசின்னு நம்ம செக்ரட்டரி கிடையாது, அந்த அலுவல்களை கவனிச்சுக்கிற. இன்னைக்கு நீங்க இப்ப போறீங்க, இப்ப சைவ சித்தாந்த பெருமாண்டல குமாஸ்தா மாதிரி யாராவது உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆளா தான் அவரை பயன்படுத்துறாங்க. மேனேஜர் தான் பயன்படுத்துறாங்க, காரிய தரிசி செக்ரட்டரி எல்லாம் கூட கிடையாது. அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. இது சித்தாந்த தீபிகையிலையும் இதுக்கு முதல் மாநாடு சிதம்பரத்துல நடக்குது. பெரிய அளவுல நல்லசாமி பிள்ளை சேர் பொன்னம்பல ராமநாதன் இலங்கையிலிருந்து வர்றாரு, பெரிய அளவுல நடக்குது. அதுல 2 கட்டுரை மறைமொழிகள் பேசியிருக்கிறார், பிராணாயாமம் இதெல்லாம் பேசியிருக்கிறார். இதெல்லாம் சித்தாந்த தீபிகையில ஆங்கில கட்டுரையை விரிவா இருக்கு. இதுலலாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இவர் செயலாளரா, அதுக்கப்புறம் இவர் உள்ள நுழையிறாரு. இதுக்கப்புறம் முதல்ல மேனேஜரா தான் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் செயலாளராக இருக்கிறார். இந்த சைவ சித்தாந்த பெருமாட்டத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் தான் வரலாறு தெரியாத. இது தொடக்க காலத்திலேயே 36வது மாநாடோ என்னமோ நடக்கும் போதே இந்த சண்டை வந்திருக்கு. மறைமொழிகள் கூட நல்லசாமி பிள்ளையும் சைவ சித்தாந்த பெருமாட்டத்தை தொடங்கினாரு அப்படின்னு இவங்க வரலாறு சொன்ன உடனே மறைமொழிகள் தரப்புல இருந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னு, நல்லசாமி பிள்ளைலாம் அப்ப கிடையாது, நான் தான் இருந்தேன், இவர் லெட்டர் பெருமாட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார். நல்லசாமி பிள்ளைக்கு இவருக்கும் ரொம்ப பெரிய சண்டை வந்திருக்கும் போல இருக்கு. ஆனா இவருக்கு என்ன ஒரு ட்ரங்கன் அப்படி இப்படின்னா கெட்ட வார்த்தையிலாம் எழுதுறாரு. யார நல்லசாமி பிள்ளையே மறைமொழிகள் டைரிக்குள்ள இந்த மாதிரி இருந்ததுல உடனே பெருமானம் என்ன சொல்லிது, அதை நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆனா மாத்தல. கடைசி வரைக்கும் வரலாறு அப்படியே தான். மறைமொழிகளும் நல்லசாமி பிள்ளை இவங்கெல்லாம் தோற்றுவிச்சாங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைமொழிகள் ஒரு நூல் உரைமணி கோவைன்னு ஒரு நூல், அதனோட 2வது பதிப்புல அதாவது சைவ சித்தாந்தம் பத்தி எழுதுறாரு. பொதுநிலை கழகம் அவர் தொடங்கி பத்தி எல்லாம் எழுதுறாரு. அவருடைய வரலாறா, யாம் வந்து சைவ சித்தாந்த பெருமன்றத்தை தொடங்கி வைத்தோம், அங்க சரியில்லை, அதனால நாம் யாம் பொதுநிலை கழகத்தை ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு பேரா எழுதுறாரு. அந்த பேராவை எடுத்து போட்டுதான் அந்த குப்புராஜி அவங்க பெருமன்றத்துல எல்லாரும் இன்னைய வரைக்கும் மறைமொழிகள் வரலாறுல இருக்கிறாருன்னு அதை எழுதினாங்க. நான் மறைமொழி லைப்ரரியில சோமசுந்தர நாயரை பற்றிய தரவுகள்லாம் சேகரிக்க போகும்போது எதேச்சியா மறைமொழிகளுடைய 1903 வந்த மறைமொழிகளின் நூல், அவர் எழுதின நூல் உரைமணி கட்டுரைகள்னு ஒரு நூல். நான் சொல்றது 1903 முதல் பதிப்பு நூல் மறைமொழிகளுடைய அவர் எழுதின நூல்.
அவரோட முன்னுரையோட அதே சோமசுந்தரனாருக்கு சமர்ப்பணத்தோட இருக்கிற அந்த நூல் அதுல எழுதுறாரு, பெருமன்றத்தின் செயலாளராக போடப்பட்டவர் திடீர்னு அவர் இறந்துட்டாரு. அந்த பெருமன்றத்தில் இப்படிலாம் வேலை நடந்தது. தொடக்க காலத்துல என்ன மேனேஜரா கூப்பிட்டு சொற்பொழிவு பண்ண வச்சாங்க. நானும் சொற்பொழிவு பண்ணேன். பின்னாடி அப்ப இருந்தவங்க எல்லாம் இப்படி கோர்த்து வச்சாங்க. நான் பின்னாடி என்ன போட்டாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையை எழுதுறாரு. இப்ப என்ன புரிஞ்சுதுல, 1903 எழுதின ஒரு ஆளு அதே 20-30 வருஷம் கழிச்சு வரலாற்றை மாத்துறான்னா என்ன அர்த்தம்? அவருடைய டாக்குமெண்டே ரெண்டு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. இது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்டுரை நான் ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த ஒரு கோர்ஸ் போயிருந்தப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி. அது இப்போ அவங்க வெளியிடுவாங்க. அது இல்லாமல் இப்போ அதை வச்சுதான் நோட்டீஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 2 டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்குது. இப்போ என்ன செய்தி சொல்ல வந்தேன், இது சந்தர்ப்பத்துக்காக பொய் சொல்ற ஒரு ஆளா நீங்க மறைமலடிகளை நிரூபிச்சாதான் வரலாறு கான்செப்டை அரசியல் நோக்கத்துக்காக யாரோ சொல்லி எழுதி ஏமாத்தினாங்கிறத நாம இந்த உலகத்துக்கு அறிவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம தோற்றுவோம். ஏன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை தொலைக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஏங்கன்னு அதை காட்டி அதை இப்ப பிரச்சனையை கிளப்புறாங்க. இது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதனால உங்களுக்கு அதை இன்னைக்கு ஒரு சித்ரா பௌர்ணமியிலும் குருமார்கள் அந்த விஷயம் வரும்போது நாம அதை சித்தர்கள் விஷயமா வரும்போது அது உங்ககிட்ட ஏதோ பேச ஏதோ அது ஞாபகத்துக்கு வந்துருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்ற வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு படிக்கிறவன் எழுதுறவன் எல்லாம் ஏதோ பிரபலமாய் வந்ததெல்லாம் வச்சுக்கிட்டு எழுதிடணும் அப்படிங்கிறத வச்சு எழுதி மலைமலடிகளை தூக்கி பிடிச்சி நவீன சைவத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்னு அப்படியே ஆராய்ச்சியாளர்கள். அதுல வந்த கோளாறு இவ்வளவு கோளாறு அதுக்கு பின்னாடி இருக்குது. இதை நான் சொன்ன உடனே அவரு நீங்க இதுக்குள்ளலாம் இவ்வளவு போறீங்க அப்படின்னாரு. அது என்ன சாதாரண விஷயமா? இது மட்டும் இல்ல, அடுத்து பாம்பன் சாமி வர பாருங்க. பாம்பன் சாமி வரலாற்றுக்குள்ள பிறப்பன் வளர்ச்சியில அவர் தவம் இருக்கிறார். தவம் இருந்து வெளியே பேசாம இருக்கிறார். இனிமே பேச மாட்டேன், இந்த அனுபவமே நாங்க முருகப்பெருமான் என்ன நிறைவேற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் நீங்க பேசிதான் ஆகணும், உலகத்துக்காக பேசிதான் ஆகணும் முடிவு பண்ணி பேச வைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் உலகத்துல பேசணும்னா எழுதி காட்டுறாரு, நீங்க பெரிய புராணத்துல கயிறு சாத்துங்க, திருஞான சம்பந்தர் புராணம் வந்தா நான் பேசுவேங்கிற. அதே மாதிரியே வந்துட்டு பேசுறாரு. என்ன அர்த்தம்? எப்படி வள்ளலாருக்கு திருஞான சம்பந்தர் உபதேசம் தான் வாழ்க்கைக்கு அமைதோ அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கு உபதேசம். யாருக்கு? பாம்பன் சாமிக்கு உபதேசம். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருக்குமே தலைவர் லீடர் யாரு? திருஞான சம்பந்தர். அதுக்கு என்ன அர்த்தம்? வேதத்துல கடவுளை பத்தின ஆராய்ச்சியில நான் வேற நீ வேறன்னு சொல்ற விஷயம், கடவுள் வேற நான் வேறதான், இந்த ரெண்டும் ஒன்னும் சொல்லி முடிவு பண்றது தப்பு. ஆனா இந்த ரெண்டும் ஒன்னாகும். ஆனா ரெண்டும் இருந்துகிட்டு ஒருமையா இருக்கும் முடிவு அறிவிச்சார்ப்பா திருஞான சம்பந்தர். அந்த மரபுடா நாங்க. அப்ப திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் தமிழ்ல டைவர்ட் ஆகும் போது வடமொழியை திருச்சி பால்டிக் வருது. அப்போ உலகத்துக்கே இந்தியாவுக்கே இதை உடைச்சி வடமொழியில தமிழ் அனுபவத்துக்கு வந்த பேரை கொடுத்த பாம்பன் சாமி பெரிய ஆளா இல்லையா? அப்ப அருட்பெருஞ்சோதியின் வள்ளலார் பெருமான் கொடுத்தத மகாதேஜோன் அருட்பெருஞ்சோதிக்கு வடமொழியில போடுறாருன்னா வடமொழியில வேதத்தினுடைய வியாக்கியானத்தை எங்க திருஞான சம்பந்தர் வள்ளலார்ல புரிஞ்சுக்கிங்கன்னு அர்த்தம். அப்ப திராவிடர் கழகம் அது இது எல்லாம் பிரிச்சு வச்சு இந்தியாவை கெடுக்குதுன்னா இப்ப நாம தெரிஞ்ச பாம்பன் சாமியை தூக்கினாதானே இந்தியாவுக்கு நீங்க ஒருமைப்பாட்டை சொல்ல முடியும். அது என்ன அர்த்தம்? இப்ப ஏதோ நம்ம பக்தி மார்க்கம் இல்லை. இதுதான் சமுதாயத்துக்கு இறங்கி வேலை செய்யறதுக்கு கடவுள் சில அருளாளர்களை தயார்படுத்துறாங்க. அதனாலதான் அவரு சீர்திறந்த இமய ஓங்கலின் அப்படின்னு பாடுறாரு ஒரு பாட்டு. இமயமலை அன்னம் பறந்து கிடந்த தமிழ் அப்படின்னு பேசி வேதத்தை நீக்கிட்டு சைவ சித்தாந்தம் பேசினா அவன் என்ன நான் எதிரின்னு சொல்லுவேன் தகராளை ரகசியம் உரையில. அப்ப என்ன அர்த்தம்? ஞானம்னு கடவுள் பத்தின ஆராய்ச்சியில நீ பிரிச்சு வச்சு பேசினா கடவுள்ங்கிறதே சும்மா பேசுறன்னு ஆயிடும். வள்ளல் பெருமான் சொல்றார், எனக்கு கருவிலேயே ஒரு உபதேசம் பண்ண.
அந்த உபதேசத்தை 3 மாச குழந்தையா இருக்கும் போது சிதம்பரத்துல காட்டி தெரிவித்தார். அந்த உபதேசத்துக்கு உருவம் திருஞான சம்பந்தர் மூலமா கொடுத்திருக்கிறார். இது 3 தான் நீர்மொழி பொருள் அப்படின்னு பாட்டுல பாடுறாரா இல்லையா? இந்த 3 வேற வேற எழுதக்கூடாது. அது பிள்ளை காட்டணும். இந்த எப்பவுமே 3 உபதேசம் பண்ணுவாங்களா? உபதேசம்னா புரியல. நான் தானே 3 உபதேசம். அப்ப உபதேசம் இல்லை. அது உபதேசம்னு ஒண்ணு பண்ணாருன்னா கடவுள் எல்லாம் புரிஞ்சிடும். உபதேசம்னா இதுக்கு சேர்த்துக்காருக்கு ஒரு உபதேசம், சேருக்கு ஒரு உபதேசம், அது கிடையாது. உபதேசம்னு ஒண்ணு பண்ணா எல்லாம் புரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்ப வள்ளலாருக்கு 3 உபதேசமா சொன்னாரு. ஒரு அவர் அழகா மெத்தடாலஜி கொடுக்குறாரு. ஒரு உபதேசம் இப்படி கொண்டு வர்றாரு அவர். எனக்கு சிதம்பரத்துல காட்டினது உருவமா திருக்கடைக்காப்புல திருஞான சம்பந்தர் மூலமா, அது என் கருவிலேயே அதை நீ உபதேசிச்சிருக்கிற. அப்ப எனக்கு என்ன அதுல கொஞ்சம் கொஞ்சமா நீ வளர்த்து ஒரே விஷயத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வைக்கிற. இன்னும் கூட அப்ப ராத்திரி எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த என்மார்க்கம் தனிமார்க்கம் இறப்பொழிக்கும் தன்மார்க்கம் சொன்னாரு. அதை இங்க நான் சொல்லியிருக்கிறேன். இந்த தத்துவத்துல போன செத்தவனெல்லாம் யாராலையும் எழுப்ப முடியாது, கடவுளாலேயும் முடியாது. அவனை எழுப்புறது வள்ளலாருடைய தனி வேலைன்னு ஒண்ணு சொன்னல. அதுக்கப்புறம் இன்னொன்னு அதுல புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ராத்திரி தான் அந்த 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 ஒரு எண்ணத்தை பாம்பன் சாமி கொடுத்தாரு. இவங்கெல்லாம் செத்தவங்க தானே எழுப்புனாங்க. நீங்க சாவாம இருக்கிறதுக்கே நான் வேலை பண்றேன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதாது? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க எல்லாரும் அதாவது தண்ணியே இல்ல, முதலையே இல்ல, சாம்பல், உயிர் இல்ல, உடம்பு எல்லாத்தையும் எழுப்பிட்டாங்க. இதெல்லாம் எது? செத்து போனதை எழுப்பினது. நீங்க அதாவது இறப்புங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகக்கூடாது. இப்படி புரிஞ்சுதாரு நான் சொல்றது? அப்ப அவங்க செய்யாத ஒன்னாவும் இது வருது. அப்படியும் அதுல ஒரு தெளிவான விளக்கம் இருக்குதாரு. இதுல என்மார்க்கம் தனிமார்க்கம் சொன்னதுல என்ன தனித்தன்மை அப்படின்னு கேட்டா, அதுக்காக இவருக்கும் திருஞான சம்பந்தருக்கு சண்டை இல்லை. செத்துட்டவனை எழுப்ப முடியும்பா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இருக்கோ அது வரைக்கும் அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. சாமாமே இருக்கிறதுக்கு பண்ண வந்த ஒரே ஆள் தான். அது அவரோட முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் தேவையில்லை. ஏன்னா வாழறவனுக்கு தானே அது. செத்துட்டவன் தான் அவன் சாம்பலை எழுப்புறாங்களா, இல்ல செத்து போன பாடியை எழுப்புறாங்களா, இல்ல தடையுமே இல்லாத எழுப்புறாங்களான்னு கேள்வி பதில் நிறைய இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. நாலாவது எழுப்புறதுங்கிறது ஒரே வேலை தான். ஆனா அது ரொம்ப பெரிய வேலை. இது எல்லாம் நடந்தாதான் அது நடக்கும். அதனால இவருக்கு அவங்களுக்கும் வேற்றுமை இருக்குது. அவங்க அனுபவத்தை கடவுள் வேற, இவங்க அனுபவத்தை கடவுள் வேறன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, இதுல என்ன ஒரு வித்தியாசம் இதுல கிடைக்குது? திருஞான சம்பந்தர்ல என்ன கூடுதலா, இது வள்ளல் பெருமான்ல என்ன கூடுதலா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். திருஞான சம்பந்தர் வள்ளலார், வள்ளலார் தன்னுடைய குருவா திருஞான சம்பந்தர் சொல்லிடுறாரு. அப்ப வள்ளலார் அனுபவிக்கிறது அருட்பெருஞ்சோதிய. அப்ப திருஞான சம்பந்தர குருவா அங்க தள்ளிடுறாரா கீழே? இல்ல இல்ல. அப்ப திருஞான சம்பந்தர் கடைசி வரைக்கும் குருவா மெயின்டைன் ஆகிறாரா? ஆகிறார். அப்படின்னா திருஞான சம்பந்தர் அனுபவிச்ச கடவுள் யார்? அவரும் அருட்பெருஞ்சோதி தானே. சரி, முடிஞ்சு போச்சா? அதனாலதான் ஜோதியில போற மாதிரிலாம் ஒரு விஷயம் வருது. அடுத்தது என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தர் செஞ்ச வேலை என்ன? திருஞான சம்பந்தர் உலகத்துக்கு செஞ்ச வேலை அப்ப தொடக்க வேலை, தொடக்க கால வேலை. என்ன வேலை? சைவ சமயம்லாம் அப்படிலாம் போடக்கூடாது. வினைய ஒழிக்க முடியும். அதுக்கு முன்னாடிதான் வினையை பத்தின டீட்டெயில் அதெல்லாம் முடியாதுன்னு டீட்டெயிலா போட்டு வினைக்கு மந்திரம் சொன்னா செத்து போறவங்க எழுப்ப முடியாது புத்தன் சொன்னாரு. வினைய டீட்டெயிலா பட்டியல் போட்டாங்க சமணர்கள், புரிஞ்சு போய். ஆனா வினைய ஒழிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பாடல்களை, ஏன்னா வினை பல கோலத்துல இருக்கும். வினை எப்படி ஒன்னாலும் வேலை செய்யும். அத்தனைக்கும் யார் வேலை பார்க்கறது? திருஞான சம்பந்தர். அப்ப திருஞான சம்பந்தர் என்ன வேலை பார்க்கல? கடவுளை வச்சுக்கிட்டு தான் வினையை ஒழிக்க வேலை பார்த்தாரு. ஆனா பெரிய கடவுளை பத்தி அவர் பேச முடியாது. கடவுளை பத்தி பேசுற வேலையை அவர் வேலை. அவர் வேலை அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தி பேசுற வேலை. ஆனா பெரிய கடவுள் சம்பந்தம் அவருக்கு உண்டா இல்லையா? ஏன்னா பெரிய கடவுளை பத்தி பேசின வள்ளலாருக்கே அவர் தான் குரு. இப்ப என்ன புரியுது?
அவங்க வினைய ஒழுக்கி செத்தவனை எழுப்ப முடியும்லாம் முடிவு பண்ண பிறகு இப்ப எது பாக்கி இருக்குது? பெரிய கடவுளை பத்தி பேச வேண்டிய, டைரக்டா பேச வேண்டிய வேலை பாக்கி. இப்ப பெரிய கடவுளை பத்தி நேரா பேசுறதுக்கான வேலை வள்ளல் பெருமானுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு என்ன அது சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஞான சம்பந்தர் தொடங்கி சேக்கிழார் வரைக்கும் வச்சுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தது ஞாபகம் இருக்காது? 12ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் வரைக்கும் முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தது தெரியுமா? வைணவ ஒரு பிரச்சனையே கிடையாது. சிவஞான போதம் வந்த பிறகு தத்துவ பிரச்சனை வந்துச்சு. சிவஞான போதம் என்ன பண்ணுச்சு? இந்த அனுபவம் திருஞான சம்பந்தர்ல இருந்து சேக்கிழார் வரைக்கும் அனுபவத்தை, வாழ்க்கைய, இத நம்ம மக்களுக்கு அவங்க ஒரு பாட்டை கையில கொடுத்து அதுல ஜெயிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏன் சிவஞான போதம் வருதுன்னு கேட்டா, இந்தியாவில் வேதத்தை பத்தி கடவுள் ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? அதை மறுபடியும் ஆராய்ச்சியாவே ஆக்கிட்டாங்க. அப்ப ஆராய்ச்சி ஆக்கும் போது அதுக்கு பதில அதுக்கான விளக்கத்தை மெய்கண்டார்லாம் எழுதுறாங்க. தமிழ்ல யார் வச்சு எழுதுறாங்க? திருஞான சம்பந்தர் வரைக்கும் இருந்ததெல்லாம் சேக்கிழார் வரைக்கும் இருந்தது எழுதுறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா என்ன நடந்தது? சிவஞான போதம் வந்த பிறகு இந்த தத்துவ ஆராய்ச்சியில எதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் மக்களை மொத்தமா திசை திருப்பி ஆராய்ச்சியும் ஞானமும் சிந்தனையுமாவே அதிகாரமாவே மாறிப்போம். மெய்கண்டார் தொடங்கி அருணகிரிநாதருக்கு முன்னாடி வரைக்கும் அதான் பிரச்சனை. என்னென்ன பிரச்சனை வந்தது? தத்துவ பிரச்சனை வந்த பிறகு கடவுள் நிறைய பேர் தனித்தனியா ஒரு தத்துவத்துக்கும் ஒரு கடவுளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா என்ன வரும்? எது அவங்க கடவுளை அனுபவிக்க நினைச்சாங்களோ அது இல்லாம கடவுள் மறுபடியும் யாராயிடுறாரு? சண்டைக்கு தளபதி ஆயிடுறாரு. குரூப்பு பிரிச்சாச்சு இல்ல. இப்ப அருணகிரிநாதர் என்ன வேலை பண்ணாரு? மொத்த தளபதிகளையும் ஒண்ணு சேர்த்து பெரிய கடவுள் இருக்குதுப்பான்னு சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு இருக்கு. முன்னாடி என்ன இல்ல, பெரிய கடவுளை பத்தி பேச வேண்டிய வேலை இல்ல, வினை ஒழிக்கிறது தான் வேலை. வினை ஒழிக்கிறதுக்கு திருஞான சம்பந்தர் தொடங்கி அதனுடைய சாட்சி வரைக்கும் பெரிய புராணம் வரைக்கும் பண்ணியாச்சு. வினை பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு தத்துவம் வந்த பிறகு ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு கடவுளை தளபதியாக்கி பிரச்சனை அதிகமான பிறகு பெரிய கடவுள்னு ஒன்ன பேச வேண்டிய ஒரு ஆளா அருணகிரிநாதர் வர்றார். ஆனா அருணகிரிநாதர் அது மட்டும்தான் அவருக்கு முடிஞ்சது. அனுபவிக்கிறார். பெரிய கடவுளையும் பேசுறாரு, பெரிய கடவுளையும் அனுபவிக்கிறார். பெரிய கடவுளை பேசுற பிறகு அனுபவிச்ச பிறகு இப்ப என்ன பண்ணணும்? பெரிய கடவுளை பத்தி உலகத்துக்கு சொல்லணும். அதுதான் அருட்பெருஞ்சோதி 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 4 தடவை போட்டார் வள்ளலார். இந்த பெரிய கடவுளை 4 தடவை போட்டதுக்கு அர்த்தம்லாம் இப்ப நான் இங்க சொல்ல முடியாது. அது விரிவா ஒரு ஏறக்குறைய 2.5 மணி நேரம் நம்ம மருந்தீஸ்வரர் கோயில 2 நாள் எடுத்தாச்சு. அது ரொம்ப அழகா அது வந்தது எங்களுக்கு. அது இப்ப நமக்கு நேரம் இல்லை. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய கடவுள் இந்த நீங்க தத்துவத்தை வச்சு கடவுள் தலைமையை பேசி நாட்டை கூறு போடாதீங்க, அனுபவத்துல வேற வேற சொல்லாதீங்க. பெரிய கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அது அண்ணாமலை வச்சு சொல்றாரு. அதே கடவுள் அனுபவத்தை கந்தர் அனுபூதின்னு அனுபவிக்கிறாரு அருணகிரிநாதர். ஆனா அந்த அனுபவத்தை உலகம் எப்படி எது மூலமா அனுபவிக்கணும்னு அருணகிரிநாதர் சொல்லல. தெளிவா இருக்குதுல்ல, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்ப வள்ளலாருடைய வேலை என்ன? தனித்தன்மை என்ன? பெரிய கடவுளையும் நேரா சொல்லணும், பெரிய கடவுளை அனுபவிக்கிற வழியையும் சொல்லணும், அதுல மாற்றங்களையும் சொல்லணும். இது எல்லாம் மொத்தமா சொன்ன ஒரே ஆளு வள்ளலார், நம்ம ராமலிங்க சுவாமி. இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு இல்ல. மறுபடியும் கீழே என்ன நடக்குது? குப்பைங்க நிறைய கிடக்குது. குப்பை என்ன குப்பை? வேதத்துக்கு ஒரு உரை, உபனிஷத்துக்கு ஒரு உரை, அப்புறம் நான் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு உரை, அப்படி எழுதுனாங்க பார். இதுக்கெல்லாம் பதில் எது வச்சு சொல்லணும்?
இந்த அருட்பெருஞ்சோதி அல்லது முருகன் கருணை அந்த மாதிரி கடவுளுக்கு இந்த ஞானத்திலே பதில் சொல்லணும். இது பெண்டிங் இருக்கு. இந்த பெண்டிங்கை எடுக்கிறதுக்கு வடமொழியில இருந்தே பேரை கொடுக்கிறாரு யாரு? பாம்பன் சாமி. அப்ப பாம்பன் சாமிகள் யாரா வர்றாருன்னா, நான் கவுனிய பாப்பான், நான் வேதத்தினுடைய அனுபவத்தை தமிழ்ல தெளிவா இருமையின் ஒருமைன்னு சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு, நான் தமிழ ஆனா வேதத்துல இருக்கிற மொழியிலேயே நான் சொல்றேன் திருஞான சம்பந்தர் சொன்னதுல என்ன, இது பாம்பன் சாமி சொன்னதுல என்ன தப்பு? அப்ப இதுக்கெல்லாம் நாம அனுபவிக்க இந்த அளவுக்கு நமக்கு இவ்வளவு வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வரலாறு நமக்கு தெரியல. போய் கேட்டா மண்டலார் வேற, விஞ்ஞான சம்பந்தர் வேற, சைவம் வேற, அசைவம் வேற. பாம்பன் சாமிக்கு ஒண்ணுமே தெரியாது. சண்முகோசம் மட்டும் பற்றி நான் ஊர்ல சாப்பாடு போட்டு சாப்பிடணும், சண்முகோசம் மட்டும் பற்றி நோயை தீர்த்துக்கணும், சண்முகோசம் மட்டும் பற்றி அடுத்த குழந்தை பெற்று கொடுக்கணும், சண்முகோசம் பற்றி மட்டும் பணம் வாங்கணும், சண்முகோசம் மட்டும் எல்லாம் செய்யணும். ஆனா சைவ சித்தாந்தத்துக்கு பாம்பன் சாமிக்கு சம்பந்தம் கிடையாது. பண்ணிருக்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் தானே பண்ணிக்கிறாங்க. ஆனா வள்ளலார்னு வரும்போது அவர் தனியா தூக்கி வச்சு சண்டைக்காரனா இருக்கும். இதான் நடத்து தமிழ்நாட்டில் இந்த சைவம். அப்ப இந்த மறைமொழிக்கு என்ன அறிவு இருந்தது, இல்ல கழுவேல் பிள்ளைக்கு என்ன அறிவு இருந்தது, இல்ல யாருக்கு தான் என்ன அறிவு இருந்தது? இவங்கெல்லாம் பெரிய ஆள் தான். நான் திட்டம் நினைக்கூடாது. நீங்க நமக்கு சமுதாயத்தை கூறு போடுற வேலைன்னா கோவம் வரணும். அருளாளர்களை வச்சுக்கிட்டு நீ யார் சமுதாயத்தை கூறு, அவங்க எல்லாம் எல்லாரையும் ஒன்னா வைக்கணும் அப்படின்னா இவ்வளவு பாடுபடுறாங்க. இந்த விஷயத்துலதான் ஆறுமுகநாதர் தனியா விட்டுருங்க. அவரு விஷயம் வேற. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் புதுசா சந்திக்கிறாரு. ஆறுமுக நாவலர் இல்லைன்னா உங்களுக்கு வள்ளலார் தெரிஞ்சிருக்க மாட்டார்ல. மாமன் சாமி அப்படி ஒரு ஆள் சரியா வரலையே, வந்திருந்தா அவரும் பெரிய ஆள் இருப்பார்ல. என்ன சார், ஆறுமுக நாவலர் அந்த அளவுக்கு பிடிமான, அதனாலதான் அவர் ஜாதியும் ஏற்றுக்கிறார். ஆறுமுக நாவலர் அவருடைய நூல்ல வர்ணாசிரம தர்மத்தை ஏற்று அதன்படிதான் சிஸ்டம் அப்படின்னு எழுதுறாரு. அது இலங்கையில அது இன்னைக்கும் அவங்க வெற்றி பெறாததுக்கு அது ஒரு பின்னடைவு. அங்க இந்த விடுதலை புலிகள் வெற்றி பெறாததுக்கு ஒரு பின்னடைவுனா அந்த ஜாதி மனநிலை அந்த அதிகம். அது ஒரு காரணமும் கூட. ஏன்னா இன்னும் பாதி உயர் வர்க்கம் அவங்களை ஏற்றுக்கல, போராடினவங்கள. அப்புறம் அதுலதான் நுழையிறது. உங்களுக்கு இருக்கிற வீக்னஸ்ல தான் இன்னொருத்த நுழைவான். அதுதான் அது ஒரு பெரிய பின்னடைவாங்க. அதை தான் நம்ம இவரெல்லாம் குறிச்சிட்டு அறிக்கை வர்றது அண்ணன் தம்பி தகராறு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆறுமுக நாவலர் திருமுறை மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாருங்கிறது மட்டும்தான் அதுல உண்மை. அவர் அறிவாளி, நீங்க ஏன் நம்புறீங்க? அவர் ஒன்றும் அருளாளர் தான் கிடையாது. ஆறுமுக நாவலர் மேல நமக்கு மரியாதை இருக்குது. அவருக்கு மாதிரி நம்ம நாட்டுல யாரும் செய்யல. உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஒருத்தர் ஆறுமுக நாவலராக தான் மறுபடியும் இலங்கைக்கு போன பிறகு தமிழ்நாட்டில இருந்து இங்க பாடம், சமய பாடம், அந்நிய மொழியான இங்கிலீஷ், இது ரெண்டையும் படிக்கணும். அவர் சொன்ன விஷயத்தை தான் அவருடைய சிஷியர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்கங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. கல்வெட்டித்துறையா இருந்தாலும், வட்டுக்கோட்டையா இருந்தாலும், யாழ்ப்பாணமா இருந்தாலும், ஆறுமுக நாவலர் பாடசாலை மட்டும் இல்ல, அந்த யாழ்ப்பாணத்தினுடைய எல்லா தீவுகளுக்குள்ளேயே பாடசாலையை தொடங்கின பணக்காரங்க அல்லது சைவம் சார்ந்தவங்க எல்லாருமே சமய பாடம் கண்டிப்பா இருக்கும் ஸ்கூல்ல எல்லா லெவல்லையும். ஆங்கிலம் நல்லா படிச்சா, இதனால்தான் உலகம் முழுக்க போய் செட்டில் ஆன. நம்ம மடாதிபதிங்க விட்டதுனாலதான் கிறிஸ்டியம் வந்தது. அப்ப நீங்க நம்ம மடாதிபதியோட ஆறுமுக நாவலர் நீங்க கை குத்தி வணங்கின மாதிரி அந்த அளவுக்கு அவனுக்கு தெரியாது. அவனாலதான் அந்த இலங்கை சமூகம் இன்னைக்கும் உலகம் முழுக்க வாழறதுக்கான மனநிலை இருக்குன்னா அதான். இன்னும் சைவத்தில் இருக்கிறதுனால டெடிகேட்டட் பீப்புள்னு இன்னும் உலகம் முழு மதிக்கிறதுக்கு ரெண்டு தான். ஒன்னு ஆறுமுக நாவலர் பரம்பரையில ஒழுங்கா படிப்புக்கு 2 விஷயத்தையும் பண்ணி ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால நடக்குது. இன்ன வரைக்கும் அவங்க அந்த ஸ்கூல் மெத்தடாலஜியை மாற்ற முடியல. ஆனா நம்ம சமயத்துல மடாதிபதிகள் எல்லாம் எதாவது ஒரு புராணத்தை அந்த ஊர்ல எதனா எழுதி வச்சு அதை பாட்டை படிச்சு அதை அப்படியே ஒதுக்கி விட்டு, ஏன் அங்கங்க ஸ்கூல் ஆரம்பிச்சு இருந்து அங்கங்க தமிழும் சைவமும் பேசிக் கல்வியிலே இருக்கணும்னு சொல்லி இருந்தாக்கா இங்க இந்த மாதிரி விஷயம் வந்திருக்காரு. நீங்க திராவிடர் கழகமே வந்திருக்காரு, தமிழ்நாடும் பிரச்சனையா இருக்காது. அப்ப மூலகட்ட ஆளுங்க தான் நாம சொல்லணும். தமிழ்நாட்டுக்குள்ள அறிவு சமூகம் கொள்கையே புரிஞ்சுக்கலன்னு தெரியுதா இல்லையா? சைவ சித்தாந்தம். அதனாலதான் வள்ளலாருக்கு கோபம் வரும்.
வள்ளலார் சைவத்தை திட்டினார்னு இல்ல. அது இப்ப நான் சொன்ன எல்லாம் அறிவாளியான வள்ளலாருக்கு தெரியுமா இல்லையா? இப்ப அதுக்கப்புறம் நான் அறிவாளி மாதிரி பேசுறேன், என்ன திட்டக்கூடாது நீங்க. அவர் அறிவாளின்னு எனக்கு தெரியும். அப்ப அவருக்கு கோவம் வருமா வராதா? உங்களுக்கு நீங்க ஊழிய சாந்தநாயகர் வரலாறு எடுத்து படிங்களேன். நீங்க நான் பேசுறதுனால இதெல்லாம் நம்ம இப்படிதான் சமூகத்தை பார்க்கணும். பாட்டை பாடிட்டு நாம ஒருமையுடன் திருமலர் இணைக்கின்ற உத்தமர் உறவு வேண்டும். நான் உத்தமனா இருக்கேன், நான் தானே பேசணும். நான் யாரையாவது மன்தாம்பாரியா அப்படின்னு நீங்க பாட்டு பாடணும்னா நான் பாருங்கல்ல. அது வரைக்கும் நம்ம பாடினா இருக்கிறோம். ஆனா அதுபடி முழுசா வர முடியாது. நாம அது யாரும் கிடையாது, இங்க சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட வாங்க முடியாது. ஆனா கொஞ்சம் வரணும். ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் உறவு வேண்டுங்கிறதுக்குள்ளேயே நாம் வர முடியாது. இதுதான் பாம்பன் சாமிக்கு பிரச்சனை. அந்த கோட்டமே பாம்பன் சாமிக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த ஒரு தெய்வமணி மாலையை தான் வள்ளலார் முதல்ல பாடுறாரு. அந்த லிங்கி செடிகள் தான் பாம்பன் சாமி காலோடையது. என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? வள்ளலாரோட விஷயத்துக்குள்ள வெளியே வரவே இல்லை அவரு. நீங்க பரிபூர்ண ஆனந்த போதெல்லாம் படிச்சீங்கன்னா ஜோதியை அப்படி எழுதியிருப்பார் உரையில பாம்பன் சாமி. ஏன் அதை அவரு கொள்கையா சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இவனுங்க ஒதுக்கி விட்டுருவாங்க. அப்ப பாம்பன் சாமியை சொல்றதுக்கு ஆள் ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியலன்னா அது எதுக்கு புரியாம இல்ல, இவனுங்க மூளை வளரல. அதாவது சைவம்னா என்ன, வள்ளலாரே திட்டிட்டு போயிட்டாரு. சமயங்கள் இப்ப நம்ம படிக்கிறோம்ல வழிபாட்டுல, இந்த சமயங்கள் மதங்களுக்குள்ள நான் நுழைய என்ன அர்த்தம் அதுக்கு? சமயங்கள் மதங்கள் நுழைய கூட நீ மக்களோட விஷயமா பண்ணல, உன்னோட விஷயமா பண்றதுதான் சமய மதம். அப்ப அன்னைக்கு திருஞான சம்பந்தர் வந்தது, சுந்தரர் வந்தது, எல்லாத்தையும் பாம்பன் வள்ளல் பெருமான் எழுதுறாரு. ஆனா அவங்களெல்லாம் ஏத்துக்கின ஆளு இந்த கடவுள் விஷயத்தையும் ஏத்துக்கிட்டாரு. அப்ப நம்ம மக்களுக்கு திருவாவடுதுறை அப்புறம் தருமபுரம் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? வரலாறு பார்த்தீங்கன்னா பட்டின பிரவேசம் ஆதீனங்கள்லாம் போறதை பத்தி நீங்க படிங்க. சும்மா கொம்பு ஊதிக்கணும், குழல் ஊதிக்கணும், அப்புறம் ஒரு பல்லக்கில் இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அங்கங்க வரவேற்பு தடப்படம் நடக்கும், பின்னாடி வர கைத்தறிக்கெல்லாம் சாப்பாடு நடக்கும். அப்புறம் கைத்தறி கொம்பு அதெல்லாம் போகும்ல, அந்த ஊருக்குலாம் சாப்பாடு அவன் கொண்டாந்து நெல்லை கொண்டாந்து கொடுத்துருவான். ஏன்னா நிலம் கிடக்கும், இதை வச்சு பண்ணியிருப்பான். இது மட்டும்தான் வேறு. நீங்க ஒரு 100 வருஷத்து வரலாறு மடங்கள் வரலாறை பற்றி பாருங்களேன். இது நீங்க அவங்க எழுத மாட்டாங்க, நாங்க அதை பண்ண இதை பண்ண எழுதுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஊழ சமணர் வரலாறு, தேர்பூமி வரலாறு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது பிரம்மாண்டமா எழுதியிருப்பாங்க. மடங்களுக்கு இங்கே மரியாதை அளிக்கப்பட்டது, இங்கே வரவேற்பு அளிக்கப்பட்டது, மாந்தோரணம் மகளத்தோரணம், என்ன வேலை அதெல்லாம். இன்னைக்கு நீங்க எந்த சாமியார் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இல்ல, எந்த சாமியாராவது திருமலை உட்காந்து டிவியில உபதேசம் பண்ணா நம்ம ஏத்துக்குமா? எங்ககிட்ட வள்ளலார் இருக்காரு, பாம்பன் சாமி இருக்காரு, படாத மாட்டோம். ஆனா திருமலை உட்காந்து உலகம் பூரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? அவன் சாமியார் நம்ம ஒத்துக்க முடியாது. இன்னும் சாமியார் தெருவில் உட்காந்துக்கலாம் தெரியுமா நமக்கு? அவன் தான் உண்மையான சாமியார். ஆனா போட்டோவில் இப்படி காமிச்சு டெய்லி பேப்பர்ல பத்திரிகைலாம் ஒரு உபதேசம் போடுறான் பாரு, அவன சாமியார் கிடையாது. சாமியார்னா உலகத்துக்கு தெரியாத இருப்பான். முதல்ல ஒரிஜினல் சாமியார் அல்லது சித்தர், அவங்க தான் சித்தர் நம்ம பேரை மாற்றி கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்னா அவங்க தான் தெரியாது. ஆனா அவங்களுக்கு போய் டிவிக்கார எடுத்து இது போட்டு இப்படி போட்டு உபதேசம்லாம் போட மாட்டாங்க. இப்ப இது பிசினஸ், இது முதலாளி உலகம், இதுதான் நடக்கும். இப்ப என்ன விஷயம் அதுக்குள்ள? இப்படிலாம் மடங்கள் இருந்த காலத்துல வள்ளலார் சொல்றாருன்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கசடு இந்த மடமாற்ற வேலை வேணாம். அதான் முக்கியம். மடமாற்றி சமூகத்துல உங்களுக்கு அதிகாரத்துக்கும் வேற ஒரு பணம் பண்றதுக்குமான வேலையா அது இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் அதோட சாராம்சம். அதுல இருந்து வெளியே வந்த வள்ளலார் அதை தனியா அழகா தமிழ்ல போட்டு எல்லா விஷயத்தையும் தெளிவா முடிவு பண்ண பிறகு நாமெல்லாம் அதையும் புரிஞ்சிக்காம மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னு சைவவாதிகளும் திருஞான சம்பந்தர் அனுபவிச்ச அனுபவம் என்னப்பா அப்படின்னு ஏன் கதிரவேல் பிள்ளை எல்லாம் எழுதல? ஏன் மரங்கள் எழுதி சமூகத்துக்கு இவங்கெல்லாம் தமிழ்ல எழுது, தமிழ்ல நோட்டுன்னு தானே எழுதுனாங்க. பின்னாடி இப்ப தமிழ்ல எழுதி சாதிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் என்னன்னா இப்ப தமிழ்ல எல்லாத்துக்கும் எழுதினாரு, எல்லாத்துக்கும் எல்லா சொல்லையும் தமிழ்ல தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினீங்கப்பா. இப்ப என்னாச்சு? என்ன இப்ப நீங்க அது தெளிவா கொண்டு வந்தீங்க, என்ன உங்களால திட்டமிட்டு அதை கொண்டு வர முடியுது? அது ஒரு அரசியல் தானே. எந்த ஒன்னையும் மக்கள் மயமா இல்லாம தான் சம்பாதிக்கிற விஷயமா ஆக்கின அரசியல்ங்கிறது தான் இங்க நாம இங்க இருந்து எதிர்க்கணும். இப்போ எங்க இருந்து
நாம தான் திருஞான சம்பந்தர், பாம்பன் சாமி, அப்புறம் வள்ளல் பெருமான் இவங்களை வச்சுக்கிட்டு நாம சொன்னாதான் அது சரியான விஷயமா இருக்கும், சரியான வேலையா இருக்கும். அதுதான் வள்ளல் பெருமான் சொன்னது. புறங்கவிய சொன்னாங்க, மக்களை உருப்பட விட மாட்டாங்க, அதுதான் பேர். அதுவே திருஞான சம்பந்தருக்கு சைவவாதினா பேர் கொடுத்தனம். இவங்க எழுதுறாங்க சைவ சித்தாந்தம். அந்த பேர் வந்துட்டதுனால பாம்பன் சாமி என்ன பண்றாரு, வள்ளல் பெருமான் தனியா நின்னுடக்கூடாது, அவர் அனுபவத்தை எதுல இருந்து கொண்டு வரணும்? வேதம் தொடங்கி அதுக்கு பதில் சொன்ன திருஞான சம்பந்தர் நெறின்னு அவர் சொன்னாலும் இந்த மக்களுக்கு புரியல. வேதம் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் வந்த விஷயத்தை இந்த உபரிடங்களுக்கு அல்லது விளக்கங்களுக்கு எழுதுகிறவங்க மடை மாத்துறாங்க. அவங்களையும் இங்க நாம கொண்டு வரணும்னா வேதம் தொடங்கி உபனிஷதம் தொடங்கி இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு அதே அருட்பெருஞ்சோதிங்கிறத மாற்றி மகா தேஜோ மண்டலம். இல்லைன்னா அந்த பேர் ஏன் கொடுக்கணும்? நாம நினைச்சு இருக்கோம் ஏண்டா மகாதேஜ மண்டலம் சொன்னாரு. உடனே நம்ம வித்வானுங்கள்லாங்கிறாங்கல்ல, அது பெரிய அறிவு சூனியம், மண்டலம்னா இருந்தாலும் சூனியம் சொல்லுவானுங்க. அதனால இப்படிலாம் ஒரு விளக்கம் சொல்லி உட்காந்துருப்பாங்க. இருமையின் ஒருமைன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி உட்காந்துருப்பாங்க. இந்த விஷயத்துக்குள்ள ஏன் தெரியுமா இருமையின் ஒருமை இதெல்லாம் இவங்க சொல்ல விரும்பல. என்னதான் பாவம் திருஞான சம்பந்தர் சொன்னாலும் தமிழ்ல தானே சொன்னார். அதனால கடவுளே என்ன சொல்றான்னா, அவன் வேதம் பாடுறவன் தான் கடவுள். ஆனா தமிழ்மறை பெரிதுன்னு சேக்கிழார் சொன்னார்ல, அதனால நம்ம தமிழ் தான் பெருசு, வேதம்லாம் சின்னது. மற்ற இந்த சண்டையை போறதுக்கு தான் மறுபடியும் திருஞான சம்பந்தர் அவர் எங்க எதிர்க்கல. உடனே அருணவடிகள் முதலாம் வேதம் என்பது தமிழிலே 4 வேதம் இருந்தது, அது காணாமல் போய்விட்டது, அப்படி ஒரு வரலாறு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் உனக்கு தெரியலன்னா தெரியல, முதல்ல நேர்மை வேணாம், தெரியலன்னா தெரியல, தெரியலங்கிறதுக்காக உனக்கு தெரிஞ்சதுதான் இல்ல கற்பனை பண்ணிக்கலாம் எழுதிட்டாரு. அப்ப இதுவே அறிவு துரோகமா இல்லையா முதல்ல? அப்ப இவங்க எல்லாம் தெரியாதுன்னு நான் சொல்லலன்னு சொன்னா என்னையும் திட்டுறீங்க ஊரம் பூரா. அந்த பையன் திமிர் குற்றம்பா, ஊர்ல எல்லாரையும் திட்டாம்பா, அது என்ன வேலை? அது உண்மைய வள்ளலார் சொன்ன பிறகு, பாம்பன் சாமி சொன்ன பிறகு அவங்க நேரில் இருந்து நாம பேசுறோம், அவ்வளவுதான். இவங்களை நாம எதிர்க்கலையே. இவங்களுக்குள்ள திருஞான சம்பந்தர் வரைக்கும் வள்ளலார் வரைக்கும் நீ ஏன் பேதம் காட்டுற? இன்னொரு கோச்சி ஒன்று 2 கோச்சி. சைவ சித்தாந்தத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் வள்ளலாரு. இல்ல சைவ சித்தாந்தம் வேற, அது எழுத்தவர் தான் வள்ளலார். 2 கோச்சி. இந்த மீட்டிங்ல நீங்க போனீங்கன்னா அது எங்க வேணாலும் கேட்கலாம். இந்த சைவ சித்தாந்தத்திலிருந்து எக்ஸ்டென்ஷன் சொல்றாங்கல்ல, சைவ சித்தாந்தம் என்னன்னு அவங்களை கேட்கணும் முதல்ல. சரி, இது வேறன்னு சொல்றாங்கல்ல, சைவ சித்தாந்தம் அவங்களையும் கேட்கணும். சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌத்தம் சமணம் வருது, தத்துவவாதம் பேர் வைக்கிறாங்க. வைக்கும்போது ரொம்ப முக்கியமானது ஏகம் ஏவ அத்விதீயம் அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மம் தத்துவம் அஸ்தி. இந்த 4 மகா வாக்கியத்துக்கான விளக்கம் நானே கடவுள், கடவுள் நானும் ஒண்ணுதான், கடவுளை தவிர வேற ஒண்ணு இல்லை, ஒரே பொருள். அந்த முடிவுக்கு போனது ஒண்ணு. கடவுளே இல்லைன்னு புத்தர் சொன்னது ஒண்ணு. கடவுளே இல்லை வினைதான் இருக்குதுன்னு சமணர் சொன்னது. இந்த 3 பேரும் எக்ஸ்டென்ஷன். கடவுள் ஒண்ணுன்னு சொன்ன சங்கரரும் கடவுளை உண்மையா நிரூபிக்கல, கடவுள் இல்லைங்கிற மாதிரி தான் கொண்டு விட்டுவார். அதனாலதான் அவரை பிரச்சன்ன பௌத்தர்னு சொல்லுவாங்க. யார? சங்கரரை. ஏன்னா இதெல்லாம் நீங்க எந்த ஒன்றில் அஞ்ஞானம் இல்லையோ அது ஞானம். இது பார்த்துட்டீங்கன்னா அஞ்ஞானம், இது இல்லாதது ஞானம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? நீங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, சொல்லப்பட்ட எது ஒன்றும் அஞ்ஞானம், சொல்ல முடியாம அதுவா நீங்களாயிருந்தோம் வேற ஒண்ணு இருக்கக்கூடாது, அது ஞானம். அப்படி ஒண்ணு சொல்ல முடியாது. புரியுதா? அது கேவல ஞானம் பேர் இருக்கு. கேவல ஞானம் நாம சொல்றது இல்ல, கேவல ஞானம்னா உயர்ந்த ஞானம். எந்த ஒன்றில் அஞ்ஞானம் இல்லையோ அந்த ஞானம் தான் ஞானம். அது பேர் கேவல ஞானம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நீங்க சொல்ற நீ அதுன்னு வேற வேறையா இருந்து சொல்லிட்டா அஞ்ஞானம். அது எதை பற்றி சொன்னாலும் சரி, நீ அது வேற இல்ல, மத்த எது ஒண்ணுமே தெரியாது, நீ அதுவாயிட்டா அந்த சமயத்தில் சொல்லவே மாட்டேன். அவங்கள வச்சுதான் அந்த கண்டவர் கண்டிலர் வந்ததெல்லாம் அது நம்ம விஷயம் இல்லை, அது சங்கரரை வச்சு வந்த விஷயம். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு கடவுள் இல்லைன்னு அர்த்தம். இருக்கும் கடவுள்னு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இல்லைன்றது. இப்ப நீங்க அழுக்கு போயிட்டா என்ன அர்த்தம்? இந்த அழுக்கு இல்லப்பா எடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? தரை இருக்கும். சுத்தம்னா ஒண்ணு தனியா கிடையாது, இல்ல தரை தான் இருக்கும், அழுக்கு போய் ஆனா எதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம். அது மாதிரி பேசுனது சங்கரர். நாம என்ன பண்ணுவோம்? தரைய பத்தி பேசுறோம். தரையில இருக்கிற அழுக்க எடுத்துட்டு தரையை சுத்தம் பண்ணணும்னு பேசுறோம். இந்த தரையை சுத்தம் பண்ணணும்னு பேசுறப்பதான் திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு? தரையும் இருக்குது, அழுக்க இருக்குதுப்பா, அழுக்க எடுத்துட்டாதான் தரை சுத்தமா ஆகும். இந்த ரெண்டும் ஒன்னா இருக்குது. இது அழுக்கோட இருக்குது, பின்னாடி கடவுளோட இருக்குது. அவ்வளவுதான். இத சொன்னதை வச்சுதான் இது எப்படி மரணமிலா பெருவாழ்வுனா என்ன, இது எப்படி அனக வாழ்வுனா என்ன, எப்படி இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற அந்த டோட்டல் விளக்கமும் வள்ளலார்கிட்ட ஒடுங்கிடும். அவ்வளவு பெரிய வேலைக்கு அவர் தான். அதுக்கு ஈக்குவலா இருந்த குப்பையை எல்லாம் பெருக்கின வேலை எல்லாம் பாம்பனாரோட வேலை. இது ரெண்டு பேர் வேலையும் கனமான வேலை. என்ன ஒரு பக்கம் தங்கம் மட்டுமே அவர் உரசி பார்த்துட்டு இருந்தாரு, நம்மால புளிய மட்டுமே ஆஞ்சிட்டு இருந்தாரு. யாரு? பாம்பன். ரெண்டும் ஒண்ணுதான். எடையை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். 1 கிலோ குப்பையை ஒரு ஆள் பண்றாரு, 1 கிலோ தங்கத்தை ஒரு ஆளு நமக்கு ஆபரணம் ஆக்கி கொடுக்குறாரு. அவ்வளவுதான் விஷயம். என்ன வேறுபாடுன்னு கேட்டா, இந்த ஞான விஷயமா வந்ததை தூக்கி வள்ளலார் அச்சா இருப்பார். சமயம் வேணாம், மதம் வேணாம், ஒரு வாரத்துல தூக்கி போடுறது எல்லாத்தையும் யார் சரி பண்றது? வச்சுங்களேன், நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, கிணத்துக்குள்ள ஊந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நூல் கண்டு கிடைக்குது. நீங்க எப்படியும் ஏறி வர முடியாது, நூல் கண்டு சிக்கலா இருக்கு. இந்த நூல் கண்டை எடுத்து அதை சேர்த்து அதை வச்சு நீங்க மேல ஏறி வரலாம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதுதான் எப்படியா இருந்தாலும் எத்தனை நாளானாலும் பிரிச்சு வச்சுதான் நீங்க உயிரோட வரணும் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிலவரத்துல மொத்தத்துக்கும் வழி சொன்னவர் பாம்பனார். ஆனா ஒரு நல்ல பணக்காரன், கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் வசதி உள்ளவங்கிட்ட ஒரு நல்ல நூல் கண்டை கொடுத்துட்டு நீ இதை வச்சு கிருத்தி கார்டு பணம் கொடுப்பானா, போடா நான் 10 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு போறாங்கன்னு பண்ணிட்டு போடாது. அந்த மாதிரி வள்ளலார் தூக்கி போட்டு, நான் அழகா உனக்கு என்ன வேணுமோ புதுசா வாங்கி தரவா, நல்லதா வாங்கி தரவா, அதை விட வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெளிவா. ஆனா அவரு வாங்கின புதுசா வேற யாரும் வாங்கல. அதான் அவர் வாங்கி கொடுத்த மாதிரி புதுசா வேற யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா அவர் அந்த வேலையை பண்ணார். ஆனா ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் டெட்லைனா போன இருக்கிற அவ்வளவு அழுக்கையும் இப்படி தெளிவாக்கு, இப்படி சுத்தமாகி, இப்படி புரிஞ்சிக்கோ அப்படின்னு வள்ளலாருடைய கொள்கைக்கு புறம்பா எவ்வளவு விஷயம் அவர் வெறுத்தாரோ, வெறுக்கப்பட்ட ஞான பரம்பரை எல்லாம் முருகன் இவர் ஆளா வச்சு சரிப்படுத்தணும். அதனாலதான் இதுக்கு மூலம் எதுன்னு கேட்டீங்கன்னா வேதம். அது வேதம்னு திருஞான சம்பந்தர் வள்ளலாரும் தெளிவா சொல்லுவார். எருளாய மறை அப்படின்னே பேசுவார். எதுல? மெய்மொழி பொருள் விளக்கத்துல மறை கிளம்பு, தெருளும் மறை கிளம்பு அப்படின்னே பேசுவார். தெளிவா எனக்கு திருஞான சம்பந்தராலதான் வேதம் தெளிவாச்சுன்றார். அந்த மெய்மொழி பொருள் பாட்டுல அது தெளிவா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்தர் வேதத்தை தெளிவுபடுத்தின அந்த மரபை வள்ளலார் வரைக்கும் முடிச்சுட்டா, அந்த மரபுல அதே மெத்தடாலஜில வந்த பிரச்சனையை தீர்க்கிறது பாம்பனாருடைய வேலை. அதனாலதான் இவர் அருட்பெருஞ்சோதி தமிழ்ல திருஞான சம்பந்தர் மரபுல போட்டதை பாம்பன் சாமி மகாதேஜோ மண்டலம் தமிழ் வடமொழியிலேயே போடுறாரு. அப்ப நாம இப்ப என்ன அனுபவிக்கிறோம்? நகராலய ரகசியம்னு வள்ளல் பெருமான் அது பாம்பன் சாமி போட்டதை சிதம்பர ரகசியமா வள்ளலார் அனுபவிக்கிறார். உங்களுக்கு இதுக்குள்ள என்ன விஷயம் இல்ல, ஆனா வள்ளலாரை வச்சுதான் பாம்பன் சாமியை புரிஞ்சுக்கணும், பாம்பன் சாமியை வச்சுதான் வள்ளலாரை புரிஞ்சுக்கணும். இப்ப பாம்பன் சாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசத்துல 2 பௌர்ணமி நீங்கல்ல, அதனால 2 பேரும் சேர்த்து வச்சு வள்ளலாறு பாம்பன் சாமி என்ன பண்றாருன்னா, அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் ஏன் நீட்டுறாரு? சைவ சித்தாந்தத்தோட எக்ஸ்டென்ஷன் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. சைவ சித்தாந்தங்கிறது பௌத்தம், சமணம் இதெல்லாம் வந்தப்ப கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணும்.
அருளாளர்கள் முடிவு அதுலயே நிக்கல. அருளாளர்கள் அனுபவங்கிறது எல்லா ஞானத்தையும் தெளிவுபடுத்துறது. அப்போ அத்தியாசிரமம் சுத்தாத்வைதம் ஏன் போடுறாரு? மேலான ஒழுக்கம். வள்ளல் பெருமான் தானே விரிவா ஒழுக்கத்தை பத்தி பேசுறாரு. சுத்த அத்வைதம். அப்ப சுத்த அத்வைதம் என்ன? நாம சுத்த தேகம், சுத்த ஞானம், அப்புறம் என்ன சுத்த நிலை, இதுக்கு எல்லாத்துக்கும் போறாருல வள்ளல் பெருமான். அப்ப சுத்தத்துக்கு உள்ள போறதுங்கிறத எல்லாத்தையும் ஞானத்துல பேசணும். சுத்த அப்புறம் ஒழுக்கங்கிறதுக்குள்ள போறது எல்லாத்திலையும் பேசணும். அப்ப இவ்வளவு வேலையும் அவர் பண்ண பிறகு யாரு? வள்ளலார். நீங்க ஏன் இவ்வளவு மாஞ்சி சொல்றேன் தெரியுமா? வள்ளலார் வந்த பிறகு பாம்பன் சாமி வந்துட்டாருன்னா வள்ளலார் எதையும் விட்டுட்டு போனாருன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒண்ணு சொல்லாம விட்டுட்டு போயிட்டாரு சொல்லக்கூடாது. வள்ளலார் சொல்லிட்டு போன விஷயத்துல எதெல்லாம் நிக்கலையோ, எதெல்லாம் ஒதுங்கி போதோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்குள்ள நீங்க இப்படி வரலாம் அப்படின்னு வேலை பார்க்கிறார். அதுதான் முக்கியம். அப்போ இந்த மாதிரி அருளாளர்கள் நமக்கு வேலை பார்க்கிறாங்க. இப்ப வள்ளல் பெருமான் வேலை பார்க்கிறாருன்னா அவருக்கு எப்படி? அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா என்னோட இந்த வேலை முடியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிரச்சனையை வச்சுதானே சமுதாயத்துல ஆண்டவன் இந்த மாதிரி ஒரு பெரிய அருளாளர்களை வச்சு நம்ம வேலை செய்யலாம். அந்த அருளாளர் அப்ப எப்படி வேலை செய்வான்? இப்ப பாம்பசாமி வந்துட்டாருப்பா, அவருக்கு எப்படி அவரை பெரிய ஆளாக்குறது? எப்படி அவரை பெரிய ஆளாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. அந்த சஷ்டி கவசம் படிக்கிறாரு, அப்புறம் குமரகுரு பேரை சொல்லி தவா இருக்கிறாரு, அப்புறம் சடாக்கர மந்திரம் சொல்றாரு, வேலை முடியுது. ஆனா வள்ளலார் 1825 ஒரு 27 வருஷம் சென்னையில் இருக்கிறாருல்ல, இந்த 27 வருஷமும் அவர் இந்த பாடுபடுறார். இதுல திருவொற்றியூர் சார்ந்து சென்னையில இருக்கிற 25 வருஷத்துக்கு மேல நீங்க அந்த 25 வருஷத்துக்கு வரலாறு ஏதாவது பெருசா தெரியுதா உங்களுக்கு? வள்ளலாறுல பின்னாடி கருமொழிக்கு போன பிறகுதானே அனுபவிக்கிறீங்க. சரி, இந்த 25 வருஷம் கடவுள் அனுபவத்தில் இருந்த அந்த மனுஷனோட நிலைமை என்ன சொல்லுங்க. தெரியல. ஆனா பாட்டுல எப்படி வருது தெரியுமா? அது நான் நமச்சிவாயங்கிறத மறக்கல, நான் சிவாய நமன் சொல்லு, அப்புறம் சிவாய நம்ம என்று திருநீர் வையி, அப்புறம் ஓம் சிவ சண்முக சிவ ஓம்னு சொல்லு, அப்புறம் சிவாயன்னு சொல்லு, இப்படிலாம் எழுதுறாருல்ல. இதெல்லாம் ஏன் எழுதுறாரு? 25 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, குறைஞ்சது 25 வருஷம் அதுக்கு மேலதான் இருக்கிறாரு. ஏன் இப்படிலாம் எழுதியிருப்பார் பாட்டு? இந்த 1000 படிக்கிறீங்க இல்ல, படிக்கிறோம்ல. இப்போ பாம்பசாமி என்ன பண்றாரு? கங்கையை தலை தெரிஞ்சுனா முதல்ல எழுதுறாரு, பார்த்து தினம் ஒண்ணு எழுதி திருவலங்கல் திரட்டு துவக்குறாரு. ஆனா பிறப்பன் வழக்கில குழிக்கு உள்ள இருந்துட்டு தவத்தை முடிச்சுட்டு 45வது நாளுக்கு பிறகு ஒரு பாட்டு எழுதுறாரு. 48வது நாள்ல, என்னதான் பண்ணி என் மனம் நாடவில்லை, அடங்கவில்லை, இன்னையிலிருந்து முருகனுடைய நாமம் எனக்குள்ள பதிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு ஒரு தாழ்வு இல்லைன்னு எழுதுறாரு. இதான் மாற்று மூலம் முதல்ல கொடுக்குறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளை பத்தி படிப்போம், திருமுறை படிப்போம், அதை பேசுவோம், இதை பேசுவோம், நானும் அவனை இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை, நானும் அவனை ஒன்னாயிட்டான், கடவுள் வழி நடத்தலான்னு சுத்தமா அவுத்து போட்டு போற மாதிரி ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் பாம்பசாமி சட்டை வேணாங்கிறாரு, பேண்ட் வேணாங்க, இது வேட்டி வேணாங்கிறாரு. ஆனா எல்லாரும் அவங்க கோமம் தான் கட்டிக்கிறாரு. இல்லைங்க, ஊருக்கு போகலாம், பழைய மாதிரி வேட்டி கட்டி அதெல்லாம் முடியாது, வேணும்னா வேட்டியை மேலே போட்டு விடுறாங்க, மேலே போட்டுனே போறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, கோமம் கட்டி ஒரு ஆள் வேட்டி போட்டு போற மாதிரி ஒரு அர்த்தம். அப்படி பாம்பசாமியை பிறப்பன் வளர்த்துருந்து மறுபடியும் ராத்திரி சத்து கூட்டு போறாங்க. அப்ப என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி வள்ளலார் ஞாபகத்துக்கு வருதா? ஒரு 25 வருஷம் சார், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 25 வருஷம் அவர் எவ்வளவு மாறி இருப்பார். நீங்க இன்னமும் அந்நியார் சாப்பாடு போட்டார், என்னைக்கே ஒரு நாள் அந்நியார் வடிவத்துல வடிவுடையமா போட்டாங்க, சரி. அதுக்கப்புறம் ஊர்ந்தாரு, ஏந்தாரு, இது 2 நாள் தான் தெரியுது. 27 வருஷத்துல 2 நாள் தானே உங்களுக்கு தெரியுது. அப்ப 27 வருஷத்துல ஒரு மனுஷனை இந்த உலகத்துல படிச்சு இந்த சிதம்பரங்கிற விஷயம், ஆனா இது ஒண்ணும் படிக்கல, எந்த சாரமும் சமய சடங்காச்சாரத்துக்குள்ள போல, முருகனை பத்தி நினைச்சிட்டு அப்புறம் கண்ணாடி முன்னாடி உட்காராரு, அவ்வளவுதான். இது கான்செப்டா மாறு. நீங்க ஏதோ சினிமாவில் காட்டுற மாதிரி கையை காட்டுவாரு, இப்படி வெள்ளையா மாறு, அந்த மாதிரிலாம் கிடையாது. 27 வருஷம் எல்லா கருத்தியலும் எதை நோக்கி மாறுது? சிதம்பரம்
அதுக்கான விரிவான எது வடலூர் இதான சத்திய ஞான சபை. சிதம்பரத்தை நினைச்சிட்டு தான் இங்கேயும் போறாரு. நீங்க இன்னமும் திருவொற்றியூர்ல சென்னையிலிருந்து போகும்போது அவர் என்ன வள்ளல் பெருமான் உத்தரஞான சிதம்பரம் ஆரம்பிக்கணும்னு போனாரா? இல்ல கருங்கோயில போய் தங்கி என்ன பண்றாரு? சிதம்பரம் போய் பார்த்து அங்கேயே இது எல்லாத்தையும் அமைக்கணும்னு பாக்குறாரு. வரலாறுக்குள்ள போய் பாருங்க. அவர் அங்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ண பிறகுதான் எங்க போறாரு? வடலூர் ஏற்பாடு பண்றாரு. அப்ப என்ன அதே தான் பாம்பும் சாமியும். அங்க போயிட்டு பிறப்பன் வளத்தை அவங்க பக்கத்துல என்ன ஒரு பின்னலூர் இங்கெல்லாம் இருந்து பார்த்துட்டு இங்க வந்துடுறாரு சென்னைக்கு. ஆனா அவர் வள்ளலார் மாதிரி போயிருக்க நினைக்கல. ஏன்னா இவர் ஞான பரம்பரை அவ்வளவையும் எழுதி வச்சு இங்க வச்சு இதை பண்ணணும்ட்டு எங்க நம்ம சென்னையை வச்சு நமக்கு பண்ணிட்டார். திரிபுர சுந்தரியை வச்சு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருளாளரை உலகத்துக்கு கொடுக்கிறது அந்த அருளாளர் கான்செப்டை மாற்றுறது. 27 வருஷத்துல நமசிவாயங்கிற அனுபவம் மாறி சிவாய நம சிவாய நம மாறி ஓம் சிவ சண்முக சிவ ஓம் அப்புறம் அருட்பெருஞ்சோதிங்கிறது அனுபவம் ஆகும். இந்த அருட்பெருஞ்சோதி அனுபவமானதே அவர் இங்கதான் எங்க திருவொற்றியூர்ல தான். அதனாலதான் 4 முறை அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு எதிர எழுதுறாரு, அகவல்ல எழுதுறாரு. அதுக்கு காரணமா விளக்கம் கிடைச்ச இடம் திருவொற்றியூர் அனுபவம் தான். அப்ப இந்த அனுபவத்துக்கு அவரை மாத்திரம் கடவுள் சொன்னா நீங்க படிச்சு பாருங்க. புண்ணிய விளக்கம் 2வது திருமுறையில முதல்ல வரும். அப்புறம் எல்லாமே நாம விளக்கமா வரும். அருள் நாம விளக்கம், சண்முக நாம விளக்கம், அப்புறம் நமசிவாய விளக்கம் அப்படின்னு நாம விளக்கமாவே வரும் திருவொற்றியூர் விஷயம் எல்லாம். ஏன் அப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவு உலகத்துல நடந்திருக்குது இல்ல. அதாவது திருஞான சம்பந்தர்ல இருந்து சேக்கிழாரை தாண்டி தத்துவமா உலகத்துல எந்த மாதிரி எல்லாம் பதிவு நடந்திருக்குதோ அதுக்குள்ள போய் உள்ள நுழைச்சி அவங்கள வளர்க்கணும். இப்ப இது வள்ளல் பெருமான் சொல்றாருல்ல, 6 அங்கங்களுக்குள்ள என்னை கொண்டு போனா, ஆனா நான் என்ன எல்லா இடத்துலயும் சாக விடாம மேல கொண்டு வந்தான்னு சொல்றாருல்ல. இது நல்லா தெரியுது இல்ல. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்க சினிமாவில் நடக்கிற மாதிரி ஆகாயத்துல தர்றன்னு தூக்கினு இப்படிலாம் காட்டுற வேலை இல்லை அது. இப்ப நாம இங்க உட்காந்துருக்கிறோம் வச்சுங்களேன், என் மனநிலை ரீதியா எந்த கவலை இல்லாம தைரியமா என்ன குத்துறாய நான் சாக மாட்டேன்னு எத்தனை பேர் வர முடியுமா? அந்த மாதிரி மனநிலை வரும் வரைக்கும் என்ன பண்ணணும்? அவ்வளவு டெவலப்மெண்ட்டும் இந்த சென்னையில வள்ளலா இருக்கு. மரணமில்லா பெருவாழ ஒரு உதாரணம் சார். கத்தியால குத்தினா ரத்தம் வராது, உங்க நேரம் விழாது. இதெல்லாம் அது மரணமில்லா பெருவாழ்வுக்கு மாறுற விஷயம். இப்ப நீங்க முதல்ல மன ரீதியா மாறணும்ல. மன ரீதியா மாதிரி எந்தெந்த கொள்கை மாறும், எப்படி மாறும், அதுக்குள்ள என் உடம்புல என்ன தன்மை இருக்கும், இவ்வளவு விஷய மாற்றமும் எங்க நடக்குது? சென்னையில நடக்குது. அதுக்குதான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு? அவங்க ஏதோ சாப்பாடு போறதுக்கு அவங்க தூங்கிட்டாங்க அதுக்கு கொடுக்கறது இல்லாது, இந்த உடம்ப மாத்துறதுக்கு கடவுள் சாப்பாடு கொடுப்பான். இந்த உடம்ப உங்களுக்கு அகமும் புறமும் இருக்கிறாங்கிறதுக்கு உங்களை உழவத்தி காப்பாற்றுவான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது உங்களை பெருமான் உங்களுக்கு நடந்த விபத்துல காப்பாற்றி இருந்தான்னா உங்களுக்கு தெரியாது. ஓ இப்படிதான் என்ன காப்பாத்தனா, செத்து போன விட்டுருங்க. இப்ப நமக்கு தெரியாது. நான் இப்ப நீங்க உட்காந்துக்கிறீங்களா, இப்ப உங்களை கடவுள் காப்பாத்திட்டு இல்லையா? எப்படி தெரியுது? கடவுள் என்ன நல்லதாக காப்பாற்றி கொண்டாந்து உட்கார வைக்கிறாரு சரி. அது மட்டும் இல்ல, இதை தலைக்கு மேல இது உழாம காப்பாத்திட்டு இருக்காரு. அப்படி தெரியுதா உங்களுக்கு? அப்படியும் தெரிஞ்சதுன்னா நீங்க வள்ளலார் திருவொற்றியூர்ல சிதம்பரம் போறதுக்கு முன்னாடி இதையும் தெரியும் அவருக்கு. ஓ இது விழ வேண்டியது, இப்ப விழாம கடவுள் காப்பாத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கறதுதான் அவருக்கு தெரியும். ஆனா நாம அதை நினைக்க மாட்டோம். நமக்கு உளுந்தா காப்பாத்துறது தான் தெரியும். சரி, உளுந்து காப்பாத்துறது, உளுந்து காப்பாத்துற கடவுள், அப்புறம் உழாம காப்பாத்துறதுல கடவுள், அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் காத்துக்கிட்டே இருக்கிற விஷயம், இதெல்லாம் எப்படி தெரியும்? இதுதான் முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போறது. நமக்கு தெரியாது. அது எங்கேயோ நடந்த விஷயம் நம்மளை காப்பாத்துறதுக்கு பண்ணியிருப்பான். எப்பவோ கத்து கொடுத்தது இப்ப பயன்படுறதுக்கு உதவும். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாது காரண காரியம். இந்த மாதிரி தான்
திருவொற்றியூருக்குள்ள திருஞான சம்பந்தர் தொடங்கி அருளாளர்கள் தனித்தனியா பண்ணிட்டு போன விஷயம் இல்லாம உடம்ப பெரிய கடவுள் அனுபவமா இருக்கிற எல்லா நிலவரத்தை தாண்டி மாத்தணும். மாத்துறதுக்கு நடுவில் அவர் பாடினதுதான் இந்த திருவொற்றியூர் சார்ந்த எல்லா பதிகங்களும். அதனால நீங்க ஏதோ உடனடியா உருவாகுதுங்கிற மாதிரி ஒரு கனவோட படிக்க கூடாது. அதுக்குள்ள எவ்வளவு வரலாறு இருக்குது, அந்த ஒரு அதிர்வோட உள்ள போனீங்கன்னா தான் நமக்கு உள்ள அந்த வலியும் அதுக்குள்ள இணையிற முறையும் தெரியும். அதனாலதான் பாம்பன் சாமி வருத்திக்கிட்டு தாவம் உட்கார்றாரு. அவர் வருத்திக்கிட்டு உட்கார்றாருன்னா இவர் வருத்திக்கவே இல்லை. ஏன் வள்ளலார் வருத்திக்கவே இல்லை? அவர் பேச வேண்டிய கொள்கை மென்மையான கொள்கை. அவரை வருத்திக்க வச்சாங்கன்னா அப்புறம் தொலைஞ்சிது கொள்கை. நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன்ல, சாதியே ஏன் வாங்கல? வள்ளலாருக்கு பத்தாதா, அருள் பத்தாதா, சித்து பத்தாதுன்னு எழுதிடலாமா? ஏங்க அவர் சத்திய ஞான சபையே பிரம்மாண்டமா முதல் விழா நடந்துச்சு. அவன் உள்ள சரியில்லை, சாகியை பூட்டி எடுமா சொல்லி வச்சுக்கிட்டாரு. ஏன் இவர் போய் திறக்கல, ஆளை மாத்தல, இவருக்கு முடியுமா முடியாது? இது கேட்டேன். அடிக்கடி சொல்லியிருப்பேன். என்ன பதில் சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? இப்ப வள்ளலாரு எல்லா சித்தியும் வல்லவர் தான் இல்லையா? இதுவும் தலையாட்டுவீங்க, அதுவும் தலையாட்டுவீங்க. சொல்லுங்க. அதான் ஏன் விருப்பப்படல? நீங்க எழுதிடலாம் விருப்பப்படலன்ட்டு. ஏன் விருப்பப்பட, இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏன் விருப்பப்படலன்னு கேட்டீங்கன்னா, விருப்பம் அதெல்லாம் கிடையாது. ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டா நாம தான் தப்பு பண்ணுவோம். ஏதாவது நடுவுல யாருக்கும் தெரியலன்னா வாங்கி சாப்பிடுவோம், யாருக்கும் தெரியலன்னா மாற்றிடுவோம். இது இல்லை. ஏன்னா நமக்கு அடுத்தவங்களுக்கு தெரியாது நினைப்பு. கடவுள் ஒரு கொள்கையினுடைய எக்ஸ்ட்ரீமை தான் காட்டுவான். சுந்தரரா அவன் என்ன பண்ணாலும் நம்மள மறக்க மாட்டான். என்னென்ன அவனை பண்ணணுமோ பண்றது, டார்ச்சர் எப்படிலாம் பண்ணணுமோ ஒரு கொள்கைக்கு கடவுள் அந்த கொள்கையில வர்றவனை குத்தி கொலை பண்ணி உயிரை மட்டும் எடுக்க மாட்டான், சின்ன வினம் ஆகிடுவான். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் வந்தது கருணை கொள்கை வெளியிறது. வினையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்த வினை? திருஞான சம்பந்தர் தான் முடிச்சாரு. கருணை கொள்கையில தொடக்கத்திலிருந்தே மெச்சுன்னு கொண்டு வரணும். கடைசி வரைக்கும் உன்னால எல்லாம் முடியும். கொஞ்சம் கூட வன்மையை பிரயோகிச்சுட்டுனா அந்த கொள்கைக்கு உரியவன் நீ இல்லை. அந்த சாஃப்ட்னஸ் எங்க தொட்டாலும் மெச்சுன்னு இருக்கணும். ஒரு இடத்துல கூட முரடு இருக்கக்கூடாது. அதுதான் கொள்கைக்கான முழுமை. ஹோல்னஸ் அல்லது எக்ஸிஸ்டன்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதுக்கான முழுமையில எங்கேயுமே சொரசொரப்பு இருக்கக்கூடாது. அப்போ வள்ளலாருங்கிறவரை வரலாற்றுல மெத்துனிருந்தே மாற்றி கொண்டு வந்து கடைசி நிலையிலும் மெத்துன்னு எல்லா ஆற்றலும் இருக்கும் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு பெரிய அரசியல்வாதி அல்லது நிர்வாகி, உங்களால எல்லாம் முடியும். நான் உங்களை அடிச்சுனா என்ன பண்ணுவீங்க? உடனே காணாம பண்ண மாட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் முடிஞ்ச ஒரு ஆளை தான் சிம்பிளா வச்சு தட்டுறது. இது வள்ளலார் சாவி பூட்டி வச்சுக்கின விஷயம் ஏதோ சிம்பிளா ஓரம் கட்டுற விஷயம் இல்லை. அவ்வளவு பெரிய கனத்தோட பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஆளுகிட்ட சாவியை மூட்டை மாதிரி வச்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவர் பெரிய கோபம் நமக்குலாம் வருமா வராது படிக்கிறவங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஆளு அவர் எவ்வளவு மெத்துன்னு இருந்திருப்பாரு. நினைக்க முடியுமா உங்களால? நினைக்க கூட முடியாது. அதை சும்மா வாங்கி வைக்கிறது இல்ல. அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு கோபப்படாமலே வன்மையை பிரயோகிக்காமலே இருக்கிற மனநிலைமையா ஒருத்தன் மாறுறான்னா அவருடைய தனித்தன்மையை நீங்க புரிஞ்சிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அது என்னாலையும் அவ்வளவு மூச்சா சொல்ல முடியல. அதுக்கு தயாரான இடம் தான் திருவொற்றியூர். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவள்ளுவருக்கும் முழுவதற்கும் நன்றி.